ஸ்லோகம் 51. राधे कृष्ण। देव्या पङ्कशयः अद्य कोऽपि महिषच्चद्मा महान् कण्टकः पादेन आहत इति गूढहसितं सख्या समावेदिते सद्यः कण्टकचालिना करतलेन आसाद्य पादाम्बुजं गृह्णन् आर्ति विनोदनयनगिरिशः जीयात् प्रियस्ते शिवे வினோதனாய கிரிஷா. ஓகே, அது மாதிரி ஊடகசிதம் கரெக்டு. உத்தியூடகசிதம்னு போட்டிருக்கு. ஓகே, உத்தியூடகசிதம்னாலும் ஊடகசிதம். ஆமாம் ஆமாம், ரெண்டு ஒரே அர்த்தம் தான், ஒன்று பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகே, ஸோ தேவியினால், தேவியினால் பங்கஷயக, பங்கன்னா இந்த சேர்லேயே படுத்துன்னு கிடக்கும். எது? எருமை தான் எப்போ பார்த்தாலும் சேர்லேயே கிடக்கும். அது அப்போது மகிஷாசுரனை குறிக்கிறது. ஸோ பங்கஷயக கோபி மகிஷ சத்மா, யாரோ ஒருத்தன் எருமை ரூப வடிவில், சத்மான வேஷம், வஞ்சகமாக வேஷம் உண்டுக்கிறது. அப்படி மகிஷ வேஷத்தில் வந்து தேவியினால் மகான் கண்டக, பெரிய ஒரு எதிரி. கண்டகன்னா முள். ஸோ காலில் முள்ளுங்கிறது நமக்கு எதிரி. அது மாதிரி ஒரு மகிஷன்கிற போர்வையில் ஒரு பெரிய எதிரி வந்தான். அவன் தேவியினால் பாதேன ஆகத, அப்படி அவனை தேவி வந்து காலால் அடித்து மிதித்து கொண்டுட்டா அப்படின்னு. இது ஊடகசித்தம்னு எனக்கு ரொம்ப சிரிச்சுண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறான். யார்கிட்ட? சக்கியா சம் ஆவேதித்தே, ஆவேதனம் பண்ணுறது, நிவேதனம் பண்ணுறது எல்லாம் ஒரே அர்த்தம். சிவன்கிட்ட வந்து சொல்கிறா, இப்படி ஒரு மகிஷன்கிற அசுரனை தேவியாகப்பட்டவளுடைய மனைவியாகப்பட்டவள் கொன்னுட்டா அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்லும்போது, சத்யகா உடனடியாக கண்டகசாலினா, கண்டகம்னா இந்த இடத்துல வந்து முள்ளுங்கிற அர்த்தம் இல்லை, இங்கே வந்து ரோமாஞ்சிதம், உடம்பெல்லாம் அப்படி மயிர் குத்திட்டு நிற்கிறது இல்லையா, அதானே ரோமாஞ்சனம் சொல்லுவோம், புலகாங்கிதம். ஸோ அப்படி மயிர்கால்கள் குத்திட்டு கொண்டு அப்படியே சிவனுக்கு ஆனந்தம். ஆஹா, மனைவி பேர்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காளா அப்படிங்கிற ஆனந்தத்தினால புல்லரிப்பு ஏற்படுறது. கண்டகசாலினா கரத்தலேன ஆசாத்தியா, தன்னுடைய உள்ளங்கையில் மொள்ள தேவியோட பாதத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ கிருண்ணன் பாதாம்புஜம் கிருண்ணன், தேவியோட அம்புஜ தாமரை பாதங்களை கையால் மொள்ள தூக்கி எடுத்து, ஏன்னா மிதித்து கொண்டிருக்கா, கால் எவ்வளோ வலிச்சிருக்கும், அதனால அந்த கால் பாதத்தை தன்னோட மடிமையில் கிருண்ணன் ஆர்த்தி வினோதனாய. நோதனம்னு இது ஓட்ட போடுறதுன்னு சொல்ல, நீக்கிறதுன்னு அர்த்தம். நோதனம்னா ஆக்சுவலாக நுதனம்னா ஓட்ட போடுறது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஆர்த்தியை ஓட்ட போடணும்னு அர்த்தம். ஆர்த்தியை நீக்குவதற்காக, ஆர்த்தி கஷ்டம், அந்த கால் எப்படி நொந்து போச்சோ இந்த மகிஷாசுரனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு புல்லரிப்போடு பகவான் சிவன் வந்து தேவியோட பாதத்தை, கிரிஷக சிவன் அவர் தன்னுடைய காலத்தில் வினோதனாய் நீக்குவதற்காக அதை மொள்ள பிடிச்சி விடுவார் இல்லையா. ஸோ வினோதனம்னு சேர்த்து வச்சோம்னா அர்த்தம் வேறு. வினோதனம்னு சொன்னால் விளையாட்டு, ஆனந்தமாக குதூகலமாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் வந்து. இங்கே வினோதனாய அப்படின்னு சொல்லும்போது நன்றாக நீக்குவதற்காக சிவன் வந்து காலை எடுத்துட்டாரா, கையால் தூக்கிட்டாரா, அப்பேற்பட்ட பாதத்துக்கு ஜியா பிரியகா தே சிவே. ஸோ இங்கே சிவனுக்கே ஒரு பிரியமாகப்பட்ட சிவனுக்கே ஒரு ஜே போடுறாரு இங்கே பட்டதிரி. ஏன்னா தேவியோட பாதத்தை தாங்கி அதை பிடிச்சு விடுறாரா, அதனால பிரியக சிவே தே தே ஜியாது, உன்னுடைய பிரியன் ஜீவியா, நல்ல சிரஞ்சீவியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறாரு இங்கே பட்டதிரி. देव्या पङ्कशयः अद्य कोऽपि महिषच्चद्मा महान् कण्टकः पादेन आहत इति ऊढहसितं सख्या समावेदिते सद्यः कण्टकशालिना करतलेन आसाद्य पादाम्बुजं गृह्णन् आर्ति विनोदनाय गिरिशः जीयात् प्रियस्ते शिवे तत्पादाङ्गुलिपल्लवैः अगसुते देवि स्वयं पञ्चभिः पञ्चत्वं कमितः महा असुर इति स्वात्मानुरूपं कृतम् एतैर्एव नतः जनः त्रिदशतां नीतो महेशः पुनः लक्षत्वं गमितः प्रसूनधनुषः விஸ்மாபனம் தத்வயம். ஸோ தேவியோடு 5 விரல்களை இங்கே ரொம்ப கொண்டாடுறார். இந்த 5 விரல்கள் எப்படியெல்லாம் மாறுறதுன்னு சொல்கிறார். ஸோ தேவி
அகசுதேன்னு கூப்பிட்றார். இமவான் மகளே, அகன மலை, மலையரசன் மகளே. தேவி ஸ்வயம் பஞ்சபிகி தொத்பாத அங்குலி பல்லவைகி. பல்லவம்னு இது சாஃப்டாக துளிர் போல் இருக்கக்கூடிய விரல்கள். உன்னுடைய அந்த 5 விரல்களாலேயே, பாத அங்குலி காலில் இருக்கக்கூடிய 5 விரல்களாலேயே என்ன பண்ணுற, மகாசுரன் பெரிய அசுரனாகப்பட்ட மகிஷாசுரன் ஸ்வ ஆத்மானுரூபம் கிருதம். அதான் பஞ்சத்துவம் கவிதா. பஞ்சத்துவம்னா 5வது நிலை. 5வது நிலைன்னு ஷாவுன்னு அர்த்தம். பஞ்சத்துவம்னு ஷாவ், செத்து போயிட்டான். உன்னுடைய பாதத்தினால் இந்த 5 விரல்களாலே மிதிக்கப்பட்ட அந்த அசுரன் பஞ்சத்துவம் கமிதகா, டெத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய 4 நிலைகள் தான் நம்மளுக்கு. துரிய நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த வேக்கப் ஸ்டேஜு, சொப்ன ஸ்டேஜு, சுஷுப்தி ஸ்டேஜு, அப்புறம் துரியம்ங்கிற சொல்லக்கூடிய ஆத்மா அனுபூதி. அது இந்த 3 நிலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அனுபூதி. இந்த 4 நிலையும் தாண்டி போனால் அதுக்கப்புறம் நேரம் டெத்து. ஸோ அந்த டெத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான். ஸ்வாத்மானுரூபம் கிருதம். அப்போது 2 அர்த்தமாக எடுத்துக்கலாங்க. நம்ம உடல் 5 பூதங்களால் ஆனது. ஸோ தன்னுடைய 5 பூதங்களோட நிலைமையை அவன் அடைந்தான் அப்படின்னு அந்தந்த பூதங்கள் அந்தந்த பூதங்களோடு கலந்துரும். ஸோ பூமி தத்துவத்தோடு கலந்துரும். உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆகாய தத்துவத்தோடு கலந்துரும். இப்படி 5 பூதங்களும் 5ஆக கலந்துரும். இன்னொரு அர்த்தம் இங்கே 5ஆகப்பட்ட விரல்கள் 5ஆன நிலைமையை பிரயோகப்படுத்தியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 விரல்களும் 5ங்கிற நம்பரை அடைந்தது. பஞ்சபூத நிலைமையை அவன் அடைந்தான்ங்கிறத விட இந்த 5 விரல்களும் ஸ்வ ஆத்மா அனுரூபம், தான் 5, தான் நம்பர் 5. அதே மாதிரி தன்னோட இவனை கொல்லும்போது இந்த பஞ்சத்துவம்னு 5ங்கிற எண்ணையை அடைந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம். இதே மாதிரி ஏதைகி ஏவ நதக, இந்த 5 விரல்களாலேயே நதக ஜனக வணங்கிய மக்களை. ஸோ அந்த மக்களையெல்லாம் 13 நீத்தக 30 ஆகிடுது. இந்த 5 விரல்கள் இப்போ முன்னாடி 5ஆக தான் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா 30 ஆகிடுது. 13 நீத்தக, இந்த 5 விரல்கள் வணங்கும் மக்களை 30ஆக ஆகிவிடுகிறதுன்னு என்ன அர்த்தம்? 13ன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் தேவலோகம், ஸ்வர்க்கம்னு அர்த்தம். ஸோ 13 சொர்க்கலோகத்துக்கு அழைத்து சென்று விடுகிறது. இந்த விரல்களை யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அப்போது இதுவே 30ஆக மாறி தேவலோகத்துக்கு இவர்களெல்லாம் அழைத்து சென்று விடுகிறது. மகேஷக புனக. அப்போ சிவனை வரோச்சே இந்த விரல்கள் என்ன பண்ணுறதுன்னா லட்சத்துவம் கமிதக, லட்சமாயிடுது. இந்த 5 விரல்களே லட்சமாயிடுதுமா. சிவனை வரோச்சே புனக கமிதக லட்சமாக ஆக்கிவிடுகிறது. பிரசூன தனுஷக லட்சத்துவம் அப்படின்னு வரும்போது அர்த்தம் அங்கே மாறி வருது. பிரசூன தனுஷகன்னு பூ அம்புகளை உடைய மன்மதன். பிரசூனன பூக்கள். ஸோ பிரசூன தனுஷகா பூக்களையே அம்பாக உடைய மன்மதனை கொல்ற சமயத்தில் லட்சியமாக ஆகிவிடுகிறதுங்கிறத லட்சம்ங்கிறது லட்சியம்னு ஒரு அர்த்தம். லட்சம்னா 1 lakh அப்படிங்கிற லட்சம்ங்கிற அர்த்தம். இப்படி 2 அர்த்தத்தை ஸ்லேடை எல்லா இடத்துலையும் ஸ்லேடை தான் யூஸ் பண்ணுறார். நிறைய ஸ்லோகங்கள். பட்டத்திரியோட ஸ்லோகமெல்லாம் ரொம்ப டஃப். நாராயணியுமே அப்படி தான். அவர் ரொம்ப பண்டிதர். அவர் அது வித்யாவில் ரொம்ப இது. அப்புறம் கிராமரில் பயங்கர பண்டிதர் அவர். அதனால அவரோட ஸ்லோகம் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் 13 நீத்தக 30 ஆச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? லட்சமாயிடுது. அதாவது பிரசூர தனுஷக லட்சத்துவம் கமிதக அப்படின்னு எடுக்கும்போது அந்த மன்மதனை கொல்லும் பொழுது அவனை லட்சியமாக கொள்கிறது. சிவன் அவனை கொல்லணும் அப்படின்னு இந்த விரல்கள் அவருக்கு அந்த லட்சியத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அவர் தானே கொண்டார் அந்த மன்மதனை. ஸோ விஸ்மாபனம் தத்வயம், அந்த 1வது ஓகே 5க்கு 5 5 முடிஞ்சு போச்சு பஞ்சத்துவம். இங்கே என்னடா 30 ஆகிடுறது, லட்சம் ஆகிடுறது. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா அப்படிங்கிறார். ஸோ விஸ்மாபனம் தத்வயம், அந்த 2 3 30ஆகிறதும் லட்சமாகிறதும் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாக இருக்கிறதே அப்படிங்கிறாருங்க பட்டத்திரி. தத்பாத அங்குலி பல்லவைர் அகசுதே தேவி ஸ்வயம் பஞ்சபிஹி பஞ்சத்வம் கமிதஹ மகா அசுர இதி ஸ்வாத்மானுரூபம் கிருதம் ஏதைர்ஏவ நதஹ ஜனஹ 13 நீதோ மகேஷः புனः லக்ஷத்வம் கமிதஹ பிரசூனதனுஷः விஸ்மாபனம் தத்வயம் ब्राह्मं मागवनं च वाहनमहो मन्दैर्गतैर्निन्दितं दावल्येन नखद्विषा विकसितः वाहो अपि माहेश्वरः इत्थं वाहनवैरितां भजति ते
पादस्ततो मन्महे कात्यायनी अमुनानि अगानि महिषः कार्तान्तवाह भ्रमात्. ஸோ பிராக்மம் வாகனம் மாகவனம் வாகனம். பிரம்மாவுடைய வாகனம் என்னது? ஹம்சம் இல்லையா? அன்னப்பறவை தான் பிரம்மாவோட வாகனம். மாகவனம் மகவான் சொல்லக்கூடிய இந்திரனுடைய வாகனம் என்னது? ஐராவதம்னா யானை. ஸோ இந்த 2 வாகனங்களும் மந்தைஹி கதைஹி, தேவி மெல்ல நடக்கிறான். அப்படி அழகாக மந்தகதி தேவி நடையை எப்போவுமே 2க்கு வர்ணிப்போம். ஒன்று அம்சம் போல் நடக்கிறா, அன்னம் போல் நடைன்னு சொல்லுவோம். இல்லாட்டா யானை இல்லையா? மத யானை அது நடையை தந்ததுன்னு எல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்கார் இல்லையா? ஸோ அந்த நடையை யானையை வச்சு வர்ணிப்போம். இந்த 2 வாகனமாக இருக்கக்கூடிய இந்த 2யுமே உன்னுடைய நடையாகப்பட்டது. மந்தைஹி கதைஹி, உன்னுடைய மெல்லிய நடை. அந்த நடையாகப்பட்டு நிந்திக்கிறது. ஸோ அன்னத்தை விட ரொம்ப அழகாக நடக்கிறா, யானையை விட ரொம்ப அழகாக நடக்கிறா. உன்னுடைய நடையால் நீ அவற்றை அந்த வாகனங்களை நிந்திக்கிறான்னு விரோதம் வைரத்தனம் இருக்குது. ஸோ இந்த வாகனங்கள் உனக்கு உன்னோட காலுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ நகத்விஷாம் தாவல்யேன, உன்னுடைய நகம் அப்படியே வெள்ளேர்னு ஜொலிக்கிறது, அப்படி பளபளான்றது. ஸோ தாவல்யேன, அதோட ஒயிட்னால, தாவல்யம்னா தவளம், ஒயிட் கலர். ஸோ அந்த வெள்ளையினால் மாகேஸ்வரக வாகக அப்பி விகசிதக, மகேஸ்வரன் சிவனுடைய வாகனம் என்னது? வெள்ளை எருது இல்லையா? வெள்ளை எருது தான் அவருடைய வாகனம். அந்த ரிஷப வாகனத்தை விகசிதக கேலி பண்ணுறது. உன்னுடைய பாதமாகப்பட்டது அவ்வளோ அந்த நகத்தோட ஒளியினால் அந்த வெள்ளை கலரை இது நிந்திக்கிறது. ஸோ அது கூட அந்த வாகனமும் இதுக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி ஆகிடுறது. இத்தம் வாகன வைரிதாம், இப்படி வாகனங்களோடு விரோதத்தன்மை பாராட்டுறது உன்னுடைய பாதம். பஜதிதே பாதக, கொண்டாடுகிறது இந்த பாதங்கள். ததோ மன்மகே, அதனாலேயே நான் நினைக்கிறேன். மன்மகேன்னு மத்தின கருத்து. என்னுடைய கருத்து என்னவென்றால் இது எல்லா வாகனங்களையும் விரோதப்படுத்துறது இந்த பாதங்கள். அதனால ஒருவேளை கார்த்தாந்த வாக பிரமாத், கார்த்தாந்தான்னா கிருத்தாந்தகான்னு சொல்லுவோம். கிருத்தாந்தகான்னு நமக்கு புரிஞ்சிடும், யமன்னு புரிஞ்சிடும். எல்லாரையும் முடிக்கக்கூடியவன் கிருதாந்தக, எல்லாரையும் முடிக்கக்கூடியவங்கிற அர்த்தத்தில் யமன் அர்த்தம். அதே தான் கிருதாந்தகங்கிற வார்த்தை கார்த்தாந்தகான்னு போட்டிருக்கீங்க. 2 அந்த பிரயோகம், எல்லாம் கிராமரில் வர பிரயோகங்கள் இதெல்லாம். ஸோ அந்த யமனுடைய வாகனம் என்னது? எருமை. அந்த எருமை வாகனத்தை உன்னோட பாலுக்கு பிடிக்காது இல்லையா? அதே காரணத்தினால்தான் ஹே காத்தியாயினி தேவியே, அமுனா இந்த பாதத்தினால மகிஷகனி அகானி, அந்த பாதம் அவனை சவிட்டி கொன்றதோ. அந்த பாதத்துக்கு எல்லா வாகனத்தோடும் வெறுப்பு. ஸோ யமனோட வாகனமும் பிடிக்காது, அதனால தான் மகிஷனை இது கொன்றதோ அப்படின்னு கேட்குறேன். ब्राह्मं माघवनं च वाहनमहो मन्दैर्गतैर्निन्दितं दावल्येन नखद्विषां विहसितः वाहो अपि माहेश्वरः इत्थं वाहनवैरितां भजति ते पादस्ततो मन्महे कात्यायनी अमुना नि अगानि महिषः कार्तान्तवाह भ्रमात् सीमन्तप्रकरे सुरेन्द्रसुदृशां सिन्दूररेखात्मना माणिक्यद्युतिसंज्ञया एव मकुटीकोटिषु दैत्यद्रुहाम् शम्भोर्मूर्ति जटाघट अरुणरुचि व्याजेन पादप्रभा एव एका ते परिणाममेति करुणा मूर्ते गिरीन्द्रात्मजे. ஸோ இந்த பாதம் பாதத்தோட ஒளியை சொல்கிறாருங்க. இந்த ஒளி 3 விதமாக இருக்குன்ட்ட. சுரேந்திர சுதுருஷாம், தேவர்களுடைய அழகிய கண்களை உடைய அந்த பெண்கள், தேவ பெண்மணிகள், அவளுடைய சீமந்த பிரகரே, அவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுறான். ஸோ அவளுடைய மகுடில் அந்த கால் படுறோச்சே இவள் தான் யாவக்காலாம் பூசின்னு இருக்காள், மருதாணிலாம் பூசின்னு இருக்காள். அந்த ஒரு ரெட் கலர் அவளோட தலை மேலே விழுறது, குங்குமம் போல் ஆயிடுறது, தலை மேலே வச்சுக்கிற குங்குமம் மாதிரி ஆயிடுதான். ஸோ சீமந்த பிரகரே, அவளுடைய சீமந்தத்தில் நடுவில் முடியின் நடுவில் அந்த பெண்களோட சிந்தூர ரேகாத்மனா, இந்த பாதம் சிந்தூர பாதத்தோடு ஒளியே, இந்த பாதத்தை வச்ச உடனே அந்த பாதத்தோட ஒளியே, அந்த பிரபையே அவளுக்கு சிந்தூரம் விட்டுவிட்டது மாதிரி அந்த ரேகையாக ஆகிவிடுகிறது. இதே பாதங்கள் தைத்தியத்ருகாம் மகுட்டி கோட்டிஷு, அவளுடைய மகுடங்கள், தைத்தியர்களும் வணங்குறான். தேவியோட பாதத்தை தைத்தியர்கள் அசுரர்களும் வணங்குறான். அப்படி தைத்தியத்ருகாம் சொல்லும்போது தைத்தியர்களுடைய துரோகம் பண்ணக்கூடிய தேவர்கள்,
ஸோ தேவர்கள் வணங்கும் போது தைத்திய துருகம்னு துரோகம் பண்ணக்கூடியவர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். அசுரர்களை வெறுக்கக்கூடிய தேவர்களுடைய தலையில் மகுட்ட கோடிஷு அவளுடைய மகுடத்தின் மேலே இந்த பாதம் படும்போது மாணிக்க துதி சக்ஞையா ஏவ, ஸோ மாணிக்க ஒளியை பரப்புகிறது. அவா தலை மகுடங்களில் இதே பாதங்கள் மாணிக்க ஒளியை பரப்புவதாக. ரத்னக்கற்கள் எல்லாம் ரெட்டு, இங்கே மாணிக்கங்கிறது ரெட் கலர் கல்லை சொல்கிறது, ரெட் கலர் கல். அங்கேயும் ரெட் கலர் சிந்தூரமாகிடுது, இங்கேயும் இந்த ரெட் கலர் பாதம் படுற வச்சே ரெட்டு மாணிக்கங்கள்லாம் அவள் தலையில் மகுடத்தில் வந்துருத்தோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே காலை இப்போ என்ன பண்ணுறா, சம்போ மூர்தினி, சம்பு சிவன், சிவனோட தலையிலையும் கால் வைக்கப்படுகிறது. ஜடா கட அருண, அவருடைய ஜடையோட கூட்டம், கடனை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜடை முடிகளோட சேர்க்கையில் அருணருச்சி வியாஜேன, ஸோ அந்த ஜடா முடிகள் கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா, பளபளபளான்ட்டு எல்லோ கலரில் பளபளக்கும். அதில் ஒரு ரெட்டு கலரை பரப்புறது எது, இந்த பாதங்கள். அருண ருச்சி வியாஜேன, அருண கலர் ரெட்டு கலர் வியாஜன்னா அந்த காரணத்தினால இப்படியாக பாதப்பிரபா ஏவ ஏகா, உன்னுடைய பாதப்பிரபை ஒரே ஒரு ரெட் கலர் தான். அந்த ரெட்டு கலர் பரிணாமம் ஏத்தி மாறுதலே அடைகிறது. இதே ஒரே ரெட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக பரவுறது. ஒரு இடத்துல செந்தூர கலர் ரெட்டாக மாறுறது, ஒரு இடத்துல மாணிக்க கல்லோட ரெட்டாக மாறுறது, ஒரு இடத்துல அவருடைய தலையிலுடைய ஜடாமுடிகளை கோல்டன் கலரை ரெட்டாக்குறது. இப்படி 3 விதமாக கருணாமூர்த்தே கிரீந்திராத்மஜே, கருணையோடு கூட இந்த பாதங்களோட கலர் இப்படி 3 விதமாக அடைகிறது. ஹே கிரீந்திர ஆத்மஜே, இமவான் மகளே. सीमंत प्रकरे सुरेन्द्र सुदृशां सिंदूर रेखात्मना माणिक्यद्युति संज्ञया एव मकुटी कोटेषु दैत्यद्रुहां शम्भोर्मूर्ध्नि जटा घट अरुणरुचि व्याजेन पादप्रभा एव एकाते परिणाममेति करुणामूर्ते गिरीन्द्रात्मजे लोकेशः परमाश्रयः सुमनसां पादाब्जरेणुश्चते नो मन्दारसिता परं स्मितरुचिः मञ्जीरयोश्च द्वयी नो बाहुः कलहं समेत्य जयति त्वद्यानलीला अपि असौ नो शुम्भत्तरलाक्षम् आननमिदम् பாதாம்புஜம் சாம்பிகே. ஸோ இங்கே வந்து ஒரு வார்த்தைகளில் ஒரு 4 வார்த்தை எடுத்து 4 விதமாக விளையாடுறார் பட்டத்திரி. ஸ்லேடையாக யூஸ் பண்ணுறார், 2 அர்த்தம் வர மாதிரி யூஸ் பண்ணுறார். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு வஸ்து வந்து 2 காரியம் பண்ணுறதுன்னு என்ன சொல்லலாம். ஒரு சீப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீப்பு எடுத்துனோம்னு என்ன சொல்லலாம், சீப்பு வந்து தலைவாரத்துக்கு யூஸ் ஆகுது, முதுகு சொரியறதுக்கு யூஸ் ஆகுது, அப்படி 2 யூஸ் சொல்லலாம். இதே எப்படி சொல்லலாம், சீப்பு வந்து தலை வாடுறதுக்கு மட்டும் இல்லை, அது முதுகையும் சொரிய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். 3வது விதமாக என்ன சொல்லலாம், அது வெறும்னு அது செலவழிக்கிறதுக்கு மட்டுமா யூஸ் ஆகுது, இல்லை அது முதுகு சொரிய யூஸ் ஆகுது இப்படின்னு சொல்லலாம். இப்படி 3வது விதமாகத்தான் இவா கவிகள்லாம் சொல்லுவா. சூரிய சதகத்தில் இதே மாதிரி சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கவிதையில் வருது, 20வது ஸ்லோகத்தில் வருது அங்கே சூரிய சதகத்தில். இங்கேயும் அதே மாதிரி சொல்கிறார். ஒரே பாதத்தோடு எப்படி பரிணாமம் இருக்குது, ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து தேவியோட முழுசையுமே வர்ணிக்கிறாங்க. நோ கேஷகா, இப்போ கேஷத்தை சொல்கிறார். இப்போ தலைமுடி, தேவியோட தலைமுடி பரம ஆශ්‍රயகா சுமனசாம், சுமனஸ்னா பூக்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ பூக்கள்ங்கிற அர்த்தத்தில் வரும்போது பரம ஆශ්‍රயகா கேசக, பூக்கள் வைக்கக்கூடிய இடம் கேசம். ஸோ பூக்களுக்கு ஆශ්‍රயமாக இருப்பிடமாக இருக்கிறது உன்னுடைய தலை. இல்லை அது மட்டும் இல்லை, நோ ந அப்படின்னா இல்லை ந அப்படிங்கிற அர்த்தத்தில். சுமனசாம் பாதாப்ஜரேணுஷ்சதே, அதாவது தேவர்களுக்கு அந்த தலையில் வணங்குறோச்சு, அவள் வணங்குறது. சுமனஸ்னா தேவர்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ சுமனசாம், அவள் வந்து அவள் தலையை வச்சு வணங்கும் போது உன்னுடைய பாதாப்ஜ ரேணு, உன்னுடைய பாத தூளிகள் அவள் மேலே படுறது அவள் தலையில். இப்போது உன்னோட தலை பூக்களுக்கு ஆශ්‍රயம், அவளோட தலைக்கு உன்னுடைய பாதம் ஆශ්‍රயம். ஸோ அப்படி அந்த அவர் தேவியை பற்றி சொல்லும்போது சொல்கிறாருங்க 2 விதமாக பயன்படுறது. அப்புறம் நோ மந்தார சிதா பரம் ஸ்மிதருச்சிக்கு, இப்போ ஸ்மிதருச்சி வர்ணிக்கிறார். அடுத்தது தேவியோட புன்னகை. ஸ்மிதருச்சி புன்னகை அழகு. ஸோ புன்னகை அழகு வந்து மந்தார சிதா நோனா அது வெறும் மந்தார மலரை போன்ற வெள்ளையாக இருக்குது அப்படின்னு முடிக்க முடியாதுமா. உன்னுடைய புன்னகை வந்து மந்தார மலர்களை மாதிரி வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை. மஞ்சீர யோஷ்டத்வயி,
ஸ்மித ருச்சிகி உன்னுடைய புன்னகையோட அழகு, உன்னுடைய மஞ்சீரம்னு கொலுசு, கொலுசோடைய மந்தார சிதா, அங்கேயும் மந்தார சிதா வருது, இந்த இடத்துல மந்தா ரசிதா அப்படி பிரிக்கணும். மந்தா ரசிதான்னு பிரிக்கும்போது மென்மையான, மந்தான மந்தா மென்மையான, ரசிதா ரசிதா ரசிதான சவுண்டுன்னு அர்த்தம். மென்மையான சவுண்டு. தேவி புன்னகை கலகலகலன்னு அந்த புன்சிரிப்பு அப்படியே கலகலன்னு வர வச்சு, அது உன்னுடைய புன்னகை அவட அழகாகப்பட்டது, உன்னுடைய கொலுசுலேயும் பிரகாசிக்கிறது. ஸோ புன்னகை வெறும்னா இதில் மட்டும் இல்லை, வெள்ளையில் மட்டும் அந்த மந்தாரத்தோடு கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை, அது கொலுசோட அந்த சவுண்டையும் அழகாக காட்டுறது. அப்படி இன்னொன்று ரசிதாங்கிற அர்த்தம் வந்து கோல்டு பிளேட்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தங்கத்தை பூசுவது, அதை கிட்டத்தட்ட தங்க கலரில் வரக்கூடியதாக. ஸோ அந்த மாதிரி தேவியோட அந்த வெள்ளை புன்னகை தான், வெள்ளையும் ரெட்டும் கலந்து வந்துடுது, அதோட ஒரு ரெட்டு வேறு இருக்கே, அப்போ ரெட்டு வெள்ளையும் கலம்போது கிட்டத்தட்ட கோல்டு கலர் ஆகிடுது. ஸோ அந்த கோல்டு கலராக பூசுறது உன்னுடைய கொலுசில் அப்படின்னு அந்த ஒரு அர்த்தமும் அங்கே வருது. அடுத்து நோ பாகு கலஹம்சம் ஏத்தியா ஜெயதி துவத் ஆனன யானலீலையா. ஓகே, ஸோ பாகு, இங்கே பாகு சொல்கிறேன், பாகுனுங்கிறது கைகள், உன்னுடைய கைகள் கலகம் சமேத்தியா, கலகம் சமேத்தியா அப்படி பிரிக்கணும். அப்போ கலகம்னு இது சண்டை, கலகம் உண்டாக்காதே சொல்கிறோம் இல்லையா, சண்டை. ஸோ சண்டை ஏற்படுற வச்சு உன்னுடைய கைகள் என்ன பண்ணுறது, அதை அடைந்து சம் ஏத்தியா, அந்த சண்டை அந்த போர்க்களத்தை அடைந்து ஜெயதி உன்னுடைய பாகு ஜெயிக்கிறது, உன்னுடைய கைகள் தான் ஜெயிக்கிறதுங்க. ஸோ தொத் யான லீலையா சௌ, அது மட்டும் இல்லை உன்னுடைய பாத நடை இருக்கு இல்லையா, பாத நடை கலஹம்சம் ஏத்தியா ஜெயதி, திருப்பியும் கலஹம்சம் ஏத்திய ஜெயதி. இந்த பாத நடையாகப்பட்டது கலஹம்சம்னா இனிமையான அன்னம், கலஹம்சம் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. கலஹம்சம் ஏத்தியா, அப்போது முன்னாடி கலகம் சமேத்தியா, சமேத்தியனா கூடி, கலஹம்சம் ஏத்தியா, ஏத்தியானா அடைந்து. ஸோ அன்னப்பறவையை கலஹம்சம் ஏத்தியா யானலீலியா, அது நடையோட அழகை பார்த்தா அது கலஹம்சம் மாதிரி இருக்கிறது, மென்மையான புஞ்சு, அழகான புஞ்சு, கலான மென்மையான அழகான சவுண்டு, கலான இனிமையான சவுண்டுக்கு கலான்னு அர்த்தம். ஸோ கலஹம்சம் அந்த இனிமையான சவுண்டோடு கூடிய அன்னப்பறவையை அடைந்து உன்னுடைய லீலையான கால்நடை இருக்கிறது. ஸோ கைகள் போரில் ஜெயிக்கிறதுக்கும் கலஹம்சம் ஏத்தியா தான், கால்கள் நடையில் ஜெயிக்கிறதுக்கும் கலஹம்சம் ஏத்தியா தான், பிரிக்கிறது தான் வித்தியாசம் இருக்குங்க. அடுத்த நோ சும்பத்தர லாக்ஷம் ஆனனம் இதம், ஆனனம்னா முகம் இல்லையா, ஸோ சும்பத்தரல அக்ஷம் அப்படின்னு பிடிக்கணும். சும்பத்தரல, சும்பன சோபனம், சோபனமான சும்பத்தரல அக்ஷம், தரல அக்ஷம் சஞ்சலமான விழிகள். ஸோ தேவியோட பார்வை அங்கெங்குமே அசைந்து கொண்டே இருக்கும், தரளமான அக்ஷங்கள், அக்ஷம்னா பார்வை. ஸோ தேவியுடைய தரளமான அக்ஷம் சோபனமாக இருக்கிறது, ஆனனம் இதம். பாதாம்புஜம் சும்பத்தரலாட்சம், காலும் உன்னுடைய முகம் மட்டும் சும்பத்தரலாட்சம் இல்லை, காலும் சும்பத்தரலாட்சம்னுங்கிறார். பாதம் எப்படி சும்பத்தரலாட்சம்னு அங்கே பிரிக்கிறது வேறு மாதிரி பிரிக்கணும். சும்பத்தர லாக்ஷம், லாக்ஷம்ல லாக்ஷா ரசம், தேவியோட காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த லாக்ஷாரசம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்டா அல்லது மருதாணி ஆகப்பட்டது, அது சும்பத்தர. சும்பத்தரன்னு சுப கம்பேரிட்டிவ் டிகிரி, ரொம்ப அழகாக சோபனமாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாதாப்ஜங்களும் கூட சும்பத்தரலாட்சம். அப்படி அந்த சும்பத்தரலாட்சம்ங்கிற வார்த்தையை ரெண்டாக பிரித்து ரெண்டு அர்த்தம். முகத்திலையும் தரலாட்சமாக இருக்கிறது, சோபனமாக இருக்கிறது, உன்னுடைய பாதத்திலையும் பாத தாமரையிலையும் அது லாக்ஷாரசம் சோபனமாக இருக்கிறது. அம்பிகே, இப்படி இந்த வார்த்தை ஜாலம் தான் இந்த பொயிட்ரியில். இது நம்ம 20ஆம் ஸ்லோகத்தில் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த இது உன்னுடைய இது சூரியனோடு உதிக்கும் போது வெறும்ன காலம் மட்டும், காலம் பகல் மட்டும் ஏற்படுறதில்லை, வெறும்ன காலம் மட்டும் தான் ஏற்படுறது நினச்சிக்காதே உன்னோட உதயத்தில். இப்போ சூரியனோட உதயத்தில் அங்கே வந்து அதே சமயத்தில் எல்லா உலகமுமே, ஸோ ஸ்பேஸ்லேயும் டைம்லேயுமே ரெண்டுமே உதிக்கிறது. காலம் பகலாயிடுறது, அப்புறம் ஸ்பேஸில் புவனம் முழுக்க ஆகிடுறது, அப்போ ஸ்பேஸ் அண்ட் டைமில் ரெண்டுலேயுமே ஏற்படுறது இந்த உதயம். அதே மாதிரி வெறும் பனி மட்டும்தான் லயமாகிறது இல்லை, வெறும் பனி காணாம போய்டுறது இல்லையா, பனியெல்லாம் காலங்காத்தால் பனியெல்லாம் உருகி போயிடும். ஸோ பனி மட்டும்தான் காணாம போகிறது இல்லை, சூரிய உதயத்தில் வரும்போது சந்திரனும் காணாம போய்டுறான். ஸோ நாட் ஓன்லி இது தட் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி, இது மட்டும் இல்லை அது மட்டும் அப்படி சொல்லுவாள். அதே மாதிரி சித்தர்கள் எப்போதும் கைகூப்பி வணங்குவான், சூரியன் உதிச்ச உடனே வல்ல கைகளை அஞ்சலி செலுத்தி கைகூப்பி வணங்குவான்.
அது மட்டும் கவா மட்டும் கை கூப்புறதில்லை, குமுத மலர்களும் கை கூப்புகின்றன. குமுத மலர்கள் ராத்திரி தான் மலரும். ஸோ அந்த அல்லி மலர்களும் கை கூப்புகின்றன. இப்படி அங்கே ரொம்ப அழகாக போய் சொல்கிறாங்க சூரிய சதகத்தில். கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே சொல்கிறேன். ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அர்த்தம் வச்சு சொல்கிறேன். लोकेशः परमाश्रयः सुमनसां पादाब्जरेणुश्च ते नो मन्दारसिता परं स्मितरुचिः मञ्जीरयोच्छद्वयी नो बाहुः कलहं समेत्य जयति त्वद्यानलीला अपि असौ नो शुम्भत्तरलाक्षमाननमिदं पादाम्बुजं च अम्बिके नाते तावकवाह सिंहचलिताः त्वत्पादमूले नताः नूनं बभ्रमुः अभ्रमुः प्रियमुखा दिक्कुम्भिवीराश्चिरम् नो चेत् एष कथं तदुन्नतशिरः सिन्दूरसन्दोहजः रागस्ते चरणाम्बुजे परिणमन् अद्यापि विद्योदते நாதையே தலைவியே தாவக வாக சிம்ஹம். உன்னுடைய வாகனம் சிம்ஹம் இருக்கு இல்லையா, சிம்ம வாகனம். சிம்ம வாகனத்தை பார்த்தா யானைக்கெல்லாம் பயம். அதனால சிம்ஹ சலித்தாகனா பயந்து விட்டான். ஒரு ஆட்டம் காண்றது, யானைகள் பார்த்தாலே பயப்படுறது சிங்கத்தை பார்த்தா. ஸோ சலிதாக தொத் பாதமூலே நதா, உன்னுடைய பாதத்தை சட்டு புட்டுனா வணங்கிட்டு ஓடுறது யாருன்னு பார்த்தா திக்கும்பி வீராகா. திக்கும்பின்னு திசை யானைகள், கும்பன யானை, கும்பத்தை உடையது யானை. ஸோ திக்கும்பி திசை யானைகள் அதுகெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, நதாகா உன்னுடைய பாத மூலே, பாதத்தோட அடியில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நூனம் பப்ரமுகு அப்ரம் உ பிரிய முகாக. அப்ரமுனா அப்ரம் ஊங்கிறதுக்கெல்லாம் தனி அர்த்தம் கிடையாது, ஃபில்அப் த பிளாங்க்ஸ் மாதிரி போட்டுடுவா கவிகள். ஸோ அவள் என்ன பண்ணிட்டு அந்த திசையானைகள்லாம் வணங்கிட்டு ஓடிய விடுது. பப்ரமுகு சுழண்டு ஓடிடுது. அப்ரம் உ பிரியமுகாக 8 திசைகள்னு அர்த்தம். அப்ரம்னா ஆகாசம்னு அர்த்தம். அப்ரம்னா அந்த அதோட பிரிய முகங்கள் எனது திசைகள். ஸோ 8 திசைகளில் உள்ள 8 யானைகளிலும் அந்த ஆகாசத்தோட திசைகளாக இருக்க 8 திசைகளிலுமே சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடியே போயிடுது. நோச்சேத் அப்படி ஓடலைன்னு சொன்னால் அவன் வணங்கலைன்னு வச்சுக்கோ, அப்படி சிங்கத்தை பார்த்து பயப்பட்டுது வணங்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வணங்கிட்டு தான் ஓடி இருக்கு. அது எப்படி தெரியறது? ஏஷ கதம் தது உன்னத சிரக சிந்தூர சந்தோகஜக, அந்த யானையோட கும்பத்தில் இருக்கக்கூடிய சிந்தூரம் கும்பத்துல எல்லாம் சிந்தூரம் இருக்குது. இதில் யானையோடு கும்பத்தில் மஸ்தகத்துலலாம் கும்பம் இருக்குது. இது வந்து சூரிய சதகத்தில் முதல் ஸ்லோகத்திலே வருது. சாந்திர சிந்தூர ரேணும் ஜம்பாராதி இவ கும்போத்பவ சாந்திர சிந்தூர ரேணும்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் சூரிய சதகத்தில் முதல்ல சூரியன் காலம்பர ரெட் கலரில் உதிக்கிறான். அந்த உதிக்கிற ரெட் அப்படியே திசை யானைகள் அப்படியே தாண்டி வருது. அப்போ அதுகளுக்கு மூஞ்சியில் சிந்தூரத்தை பூசினா மாதிரி ஆயிடுறது அந்த சூரியனோட ஒளி அப்படின்னு முதல் லைன்லேயே சொல்லிடுறார் சூரிய சதகத்தில். அதனால அந்த சிந்தூரங்கும் அந்த யானையோட கும்பத்தில் இருக்குது. அந்த கும்பத்தில் இருக்கிற அந்த யானையோட இது மஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூரம் உன்னுடைய காலில் வந்திருக்கேன்னு சொல்கிறார். அதனால அவை வணங்கிதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறாருங்க பட்டதிரி. ஸோ ஏஷ கதம் எப்படி வந்தது உன்னுடைய காலில், அதாவது உன்னத சிரக அதுகளோட உயர்ந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தூர தோகஜக, சிந்தூர தோகன்னு கறந்து வருது, அந்த சிந்தூர பொடியாப்பட்டு கறந்து வருதே ராககன்னு அந்த கலர். தே சரணாம்புஜே உன்னுடைய காலில் இருக்கே அந்த ரெட் கலர். பரிணமன் அத்யாபி வித்யோததே, அது பரிணாமமாகி உன்னுடைய கால் அப்படி சிவப்பாக்கி விட்டு பரிணாமம் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அத்யாபி இன்னைக்கு கூட வித்யோததே நன்றாக ஒளிர்கிறதே உன்னுடைய பாதங்கள். ஏன்னா அந்த யானைகள் உன் பாதத்தை வணங்கின. ताते तावकवाह सिंहचलिताः त्वत्पादमूलेन ताः नूनं बभ्रमुः अभ्रमुः प्रियमुखा दिक्कुम्भिवीराश्चिरम् नो चेद् एष कथं तदुन्नतशिरः सिन्दूरसन्दोहजः रागस्ते चरणाम्बुजे परिणमन् अद्यापि विद्योदते त्वत्पादः अयमजाश्रितश्च रुचिर स्पर्शान्वितो योगिनाम्
अन्तस्थ आकृतिः ऊष्मवाक्यमगिष प्रध्वंसन प्रक्रमे एकं खलु अखिल अक्षरात्मकममुं शैलेन्द्रकन्ये कथं भाषन्ते नतवर्गबन्धुमपवर्ग आलम्बनं वा जनाः. ஏக்கம் இருக்கா ஏவம் இருக்கா? ஏவம் ஓகே. ஸோ தொத்பாதக அயம் அஜ ஆஸ்ரிதா. இதுக்கு ரெண்டு அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு வாட்டி அர்த்தம் சொல்லணும். முதல் அர்த்தம் எப்படி பார்ப்போம். உன்னுடைய பாதம், இந்த அயம் பாதம், இந்த பாதம் அஜ ஆஸ்ரிதக, அஜ பிறக்காதவர் பிரம்மா. ஸோ பிரம்மா ஆசிரியமாக கொண்டுள்ளார். அவர் உன்னுடைய பாதத்தை வணங்கி தன்னுடைய சீட்டை ஸ்டடி பண்ணிக்கிறார் அவர். ஸோ உன்னுடைய பாதத்தையே ஆசிரியமாக கொண்டிருக்கிறார் பிரம்மா. ருச்சிர ஸ்பர்ஷான்விதக யோகினாம் அந்தஸ்த, அதாவது ரொம்ப மிருதுவாக ருச்சிர ஸ்பர்ஷ மென்மையாக அந்த யோகிகளுடைய அந்தஸ்த உள்ளுக்குள்ளே போய் இருக்குது. யோகிகள் எல்லாம் தேவியோட பாதத்தை உள்ளுக்குள்ளே மிருதுவான இந்த பாதத்தை தியானம் பண்ணுறான். ஸோ அப்படி உள்ளுக்குள்ளே போய் அவளுடைய ஸ்பர்ஷத்தோடு கூட அந்த ஹிருதயத்தில் போய் உட்காண்டிருக்கு. ஆக்கிருதிகி, அப்படி அந்தஸ்த ஆக்கிருதி ஊஷ்மபாக்ஷ மகிஷ பிரத்வம்சன பிரக்கிரமே. ஆனால் இந்த பாதங்கள் வந்து ஊஷ்மபாக்னா வெம்மையை அடைகிறது. ஊஷ்மம்னா நம்ம உஷ்ணம். ஸோ அப்படி உஷ்ணத்தன்மையை அடைகிறது. மகிஷத்வம்ச பிரக்கிரமே, மகிஷனை துவம்சம் பண்ணணும் இல்லையா, அந்த கான்டெக்ஸ்ட். பிரக்கிரமம்னா கான்டெக்ஸ்ட். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாதங்கள் அப்படியே அதான் யோகிகளுக்குள்ள சாஃப்டாக போய் உட்கார்ற அதே பாதம் மகிஷனை கொள்றோச்சே ரொம்ப உஷ்ணம் கோபத்தில் கொந்தளிக்கிறது இந்த பாதங்கள். ஏவம் இவ்வாறாக கலு அகில அக்ஷராத்மகம் அமும், அக்ஷரம்னு இந்த குறைவற்றது குற்றமற்றது, அப்பேற்பட்ட குற்றமற்ற பாதங்கள் இல்லையா இவைகள். கலு இல்லையா, அகில அக்ஷர ஆத்மகம், ஒரு விதமான குற்றமும் கிடையாத இப்பேற்பட்ட பாதங்கள். சைலேந்திர கன்யே, இமவான் மகளே, மலையரசன் மகளே, சைலன மலை மகளே, நதவர்க பந்தும் அபவர்க்க ஆலம்பனம். இல்லாட்டினா எம் ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் நதவர்க்க பந்தும், நதவர்க்கம்னா இது வணங்கக்கூடிய அந்த வர்க்கம், அந்த கூட்டங்களுக்கு உன்னுடைய பாதம் பந்து அப்படி சொல்கிறான். அதே மாதிரி அப்பவர்க்க ஆலம்பனம், மோட்சத்துக்கு ஆலம்பனம் கொழுகொம்பு. ஆலம்பனம் கொழுகொம்பு. ஸோ மோட்ச பாதைக்கு இந்த பாதத்தை கட்டியாக பிடிச்சிக்கணும், அதான் கொழுகொம்பு. ஸோ அப்படின்னு கதம்பாஷந்தையோடு சொல்லுவாளா? ஏன் சொல்கிறா? ஏன்னா இதை வணங்கக்கூடியவர்களுக்கு பந்துவாக மோட்சத்தை கொடுக்கிறது இப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ ரெண்டாவது அர்த்தம் தொத்பாதக அயம் அஜ ஆஸ்ரிதா. இப்போ இந்த பாதமே எல்லா எழுத்துக்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதுன்ட்டு. எல்லா எழுத்துக்களும் எப்படின்னு சொல்கிறாங்க. அஜாஸ்ரிதகன்னா அச்சு ஆஸ்ரிதகன்னு பிரிக்கணும். அச்சுங்கிறது கிராமரில் ஆல் ஸ்வரம் ஊன்னு வருது, அந்த ஸ்வர எழுத்துக்கள் எல்லாம் அச்சுன்னு சொல்லுவாள். அதாவது அந்த அந்த சாங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் எப்போவுமே எண்ட் ஆஃப் தி ஃபைல் மார்க்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில். எண்ட் ஆஃப் தி ஃபைல் மார்க்குமோ அது மாதிரி இச்சுங்கிறது எண்ட் ஆஃப் தி ஃபைல் மார்க், ஸ்வரத்தோடு முடிவை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ அச்சுங்கிறது அஜந்தாகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வரும். அஜந்தாகான்னு சொன்னால் ஆல் த வவல்ஸ், அது எழுத்துக்கள் ஸ்வரங்கள் அப்படி. அப்போது அச்சாஷி தஷா, உன்னுடைய பாதத்தில் எல்லா ஸ்வரங்களும் இருக்கிறது. அப்புறம் ருச்சிர ஸ்பர்ஷாங்கிறது மெய்யெழுத்துக்களுக்கு ஒரு வார்த்தை. ஸோ ஆல் மெய்யெழுத்து, ஸோ கான்சனன்ட்ஸு. ஸோ எல்லா மெய்யெழுத்துக்களும் அழகான மெய்யெழுத்துக்கள். முன்னாடி என்ன சொன்னோம், மிருதுவான ஸ்பர்ஷத்தை உடையதுன்னு சொன்னோம், டச் பண்ணுறதுன்னு சொன்னோம். இங்கே ஸ்பர்ஷாங்கிறது மெய்யெழுத்துங்கிற அர்த்தம் உண்டு. ஸோ எல்லா மெய்யெழுத்துக்களும் கூடியதாக இருக்கிறது. ஸோ ஊஷ்மபாக்ஷ மகிஷ, ஊஷ்மபாக்குங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா இந்த 4 எழுத்துக்களும் ஊஷ்மபாக்குன்னு பேர். ஏன்னா இஷ்னு சவுண்டு வருது இல்லையா, அதனால ஊஷ்மபாக்கு. இந்த 4 எழுத்தும். ஸோ 4 எழுத்துக்களும் இருக்கிறது. அந்தஸ்தான்னு ஒரு வார்த்தை வருது, யோகினாம் அந்தஸ்தான்னு சொல்லுமா. அந்தஸ்தாங்கிற எழுத்துக்கள் என்னென்னா யா ரா லா வா. இந்த 4 எழுத்துக்களும் அந்தஸ்தா எழுத்துக்கள்னு பேர் கிராமரில். ஸோ எல்லா எழுத்துக்களும் அடங்கிடுது. மெய்யெழுத்து வரும்போது கக்கா கக்கங்கா சாச்சா சாச்சங்கன்னு பாப்பா வரைக்கும் வந்துடுது. ஸோ எல்லா மெய்யெழுத்துக்கள் வந்துடுது. அப்புறம் உயிரெழுத்துக்கள் வந்துடுது, யாராலாவாங்கிற கடைசி எழுத்துக்கள். அப்புறம் ஊஷ்மபாக்குங்கிறது லாஸ்ட் ஷா சாஹா, இந்த 4 வந்துடுது. இச்சைத்ரைக்ஞா வந்து நம்ம சேர்க்க மாட்டோம், ஏன்னா அது காம்பினேஷன் ஆஃப் 2 letters, அதனால இங்கே இச்சைத்ரைக்ஞா வராது. ஸோ பாக்கி எல்லா எழுத்துக்களுமே, ஏன்னா இது ஒரு காம்பினேஷன் தானே, எழுத்துக்களோட காம்பினேஷன் வரும்போது அது ஆல்ரெடி இருக்கேன். ஸோ
இப்படியாக சைலேந்திர கன்யே இப்படி உன்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் உன்னுடைய காலில் இருக்கும்போது ஜனாகா மக்கள் ந தவர்கபந்தும் தவர்க்கம்னு எடுக்கணும். இப்போ தவர்க்கம்னு சொன்னால் த த த த நா இந்த 5 எழுத்துக்களுக்கும் சமஸ்கிருதத்தில் தான் தவர்க்கம். கவர்க்கம்னு சொன்னால் காக்க கங்கா இந்த 5 எழுத்துக்களும் சேர்த்து கவர்க்கம்னு குறிப்பிடுவோம். அப்போது இந்த பாதங்களை இது தவர்க்கத்துக்கு பந்து இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய பாதங்களில் தவர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே சொல்லியாச்சு, மெய்யெழுத்தெல்லாம் உங்கள் பாதத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால மக்கள் ந தவர்க்க பந்தும் உன்னுடைய பாதங்கள் தாவர்க்கத்துக்கு பந்துவாக இல்லை என்றோ பவர்க்க பந்த ஆலம்பனம் பவர்க்கம் பப்ப பாபம்மா அதான் பவர்க்கம். ஸோ பவர்க்கம் என்பது உன்னுடைய இதில் இல்லை, அது கொள்கொம்பாக உன்னுடைய பாதங்களில் இல்லை. ஆனாலும் நெகட்டிவ் நோ. ஸோ பவர்க்க பந்து பவர்க்க லம்பனம். அப்போது பவர்க்கம் உன்னுடைய பாதங்களில் இல்லை என்றோ கதம் பாஷந்தே எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பட்டத்திரிங்க கேட்குறார். என்ன ஒரு ரசிகர் பாருங்க அவர். तत्पादः अयमजाश्रुतश्च रुचिर स्पर्शान्वितः योगिनाम् अन्तस्था आकृतिः ऊष्मभाक्चमहिष प्रध्वंसन प्रक्रमे एवं खलु अखिल अक्षरात्मकममुं शैलेन्द्रकन्ये कथं भाषन्ते नतवर्गबन्धुम् अपवर्ग आलम्बनं वा जनाः उन्मीलन्नकमण्डलीः मकणः शोणप्रभागैरिकं बिभ्राणः परिशोभमानकटकः भूयो वनैकाश्रयः गायत्सिद्ध वधूनिषेविततलः पादस्त्वदीय शिवे राजति एष हिमाद्रिपादवत् इदं तं युक्तं हिमाद्रे सुते. ஓகே, இந்த பாதத்தை ஹிமாத்ரி ஹிமாமலை இமயமலை இமயமலையோட அடிவாரத்துக்கு ஒப்பிடுற. பாதம் வந்து இமயமலையோட அடிவாரம்னு சொல்லிடுற. ஸோ உன்மீலன் நகமண்டலி உன்னுடைய பாதத்திலேருந்து அப்படியே பிரகாசமாக நகமண்டலி நகத்தோடு ஒளி அந்த மண்டலமாக கூட்டமாக அப்படியே அந்த பாதத்தோடு ஒளி வரதே அதுதான் ஹிமகண. அந்த மலை அடியில் என்ன இருக்கும்? ஒரே பனி மூட்டமாக இருக்கும், பனி இதாக இருக்கும், பறந்து கிடக்கும். ஸோ அதுதான் உன்னுடைய பாதம் தான் இமயமலை. அதோடைய அடிவாரத்தில் தான் இந்த நகத்தோடு ஒளியெல்லாம் அப்படியே பரவுறது. சோணப்பிரபா கைரிகம் உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் என்னன்னு சொன்னால் மலையிலேருந்து உருகி வரது இல்லையா தாதுக்கள். கைரிக்கம்னா இது கிராபம் கைரிக்கம் எல்லாம் சொன்னாலே உருகி வரக்கூடிய தாது பொடிகள். அப்போ செம்மை கலரில் காப்பர் எல்லாமே இருக்கும், எல்லா ஓரும் இருக்குமே மலையில். ஸோ அது உருகி வரக்கூடிய அந்த காப்பர் ஓர் மாதிரி அந்த ரெட்டு கலர் உன்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ரெட்டு. ஸோ பிரபா இதை கம்பேர் பண்ணுறாரு. இமயமலையில் இது என்னெல்லாம் கலர் இருக்கோ அதெல்லாம் சொல்கிறாருங்க. பிப்ராண பரிசோபமான கடகம்னா 2 அர்த்தம். கடகம்னா கையில் போடக்கூடிய கடகம். ஸோ அந்த இன்னொன்று கடகம்ங்கிறது சாணுங்கிறது தாழ்வரை, அந்த மலையோட அடிவாரம். ஸோ பரிசோபமான கடகம். இப்போ பாதத்தில் தேவி கடகம் போட்டுருக்கா, கால தண்டை அந்த தண்டையை போட்டுருக்கா அவள். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொன்னான்னா இதோட அழகான தாழ்வரை மாதிரி இருக்குது. உன்னுடைய பாதத்தில் இருக்கிற கடகத்தை பார்க்குறோச்சே ஹிமாலயா மவுண்டன்ஸோடு அடிவாரத்தில் உள்ள அந்த தாழ்வரைகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. பிளாட்டோன்னு சொல்லலாம். அதர்வைஸ் இட்ஸ் கால்ட் அ பிளாட்டோங்கிறது சமபூமின்னு சொல்லுவோம். சமபூமி வந்து ஒன்லி கீழே தான் இருக்கணும், தாழ்வரையில் மட்டும்தான் இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அபவ் தி மவுண்டன் ஆல்சோ சில இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும், அதுவும் பிளாட்டோ தான். மவுண்டன்லேயே சில இடத்துல போகிற வச்சா ஃப்ளாட் சர்ஃபஸ் இருக்கும். எல்லா மலையிலுமே நம்ம பார்க்கலாம். சில இடத்துல சோளிங்கர் மலையில் மேலே போனால் ஒரு குளமே இருக்குது. ஸோ அது ஃப்ளாட் சர்ஃபஸில் தானே இருக்குது. அதனால எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் பிளாட்டோன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல அவர் கடகம்னு தாழ்வரையை மீன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உன்னுடைய கடகங்கள், உன்னுடைய கால் தண்டைகள் தான் இந்த கடகங்கள், இந்த தாழ்வரைகள் பிளாட்டோஸு. பூயோ வன ஏகாஸ்ரயக
ஸோ ரெண்டு அர்த்தம். பூயக அவன ஏகாஸ்ரயகான்னு பிடிக்கலாம், பூயோ வன ஏகாஸ்ரயகான்னு ரெண்டும் பிரிக்கலாம். ஸோ வன ஏகாஸ்ரயக இது அந்த வனம்னா காடுகள். காடுகள் எங்கே இருக்குது? ஹிமாலயா மவுண்டன்ஸ். ஸோ ஹிமாலயா மவுண்டன்ஸ் வந்து வனங்களுக்கு ஆசிரியமாக இருக்கிறது. வனங்கள் அங்கே நிறைய இருக்குது. உன்னுடைய பாதங்கள் என்ன வருது? அவன ஏகாஸ்ரயக, வணங்குபவருக்கு. அவனம்னா வணங்கிறது. ஸோ வணங்குபவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியது உன்னுடைய பாதங்கள். காயத் சித்தவது நிஷேவித. சித்தவதுங்கிறது இந்த இடத்துல ரெண்டுக்குமே காமன். சித்த பெண்மணிகள், சித்தருடைய மனைவிகள் சித்த பெண்மணிகள். சித்த பெண்மணிகள் எல்லாம் தேவியோட பாதத்தை வணங்குறா. ஹிமாலயா மவுண்டன்ஸ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சித்த பெண்மணிகள்லாம் அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸையே மலையே வணங்குறா. அந்த பெண்மணிகளால் ரெண்டுமே வணங்கப்படுகிறது. ஸோ காயத்துன்னு அவர்களால் ஸ்துதி பண்ணப்படுகிறது. சித்தபது நிஷேவிதா, வணங்கப்படக்கூடிய. தலகன்னு பாதத்தளம், பாதத்தோடு அடி. அதே மாதிரி அந்த தாழ்வரை ஹிமாலயா மவுண்டன்ஸோடு கீழுள்ள நிலம், தலம். ஸோ பாதக தொதிய சிவே, உன்னுடைய இந்த இரு பாதங்கள் சிவே மங்களமானவனே. ராஜதி விளங்குகின்றது, அவ்வாறு சிறந்து விளங்குகின்றது. ஏஷ ஹிமாத்ரி பாதவத்து, ஹிமயமலையோடைய பாதம் போல, அடிவாரம் போல உன்னுடைய பாதங்கள் இவ்வாறு விளங்குகின்றது. இதம் யுக்தம் ஹிமாத்ரே சுதே, நீயோ ஹிமவான் மகள். அப்போ ஹிமாலய மவுண்டனோட அடிவாரம் மாதிரி உன்னுடைய பாதங்கள் இருக்கிறதுங்கள விசேஷம், ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே, இது ரொம்ப யுக்தம், பொருத்தமானது தானே அப்படின்றாங்க. उन्मीलन्नकमण्डलीः मकणः शोणप्रभागैरिकं बिभ्राणः परिशोभमानकटकः भूयो वनैकाश्रयः गायत्सिद्धवधूनिषेविततलः पादस्त्वदीयः शिवे राजति एष हिमाद्रिपादवतिदम् யுக்தம் ஹிமாத்ரேஹே சுதே. இன்னும் ஒன்று போங்கப்பா. திக்பாலைஹி தசபிஹி ப்ருதக் ப்ருதகயம் த்வத்பாதயோகோ அர்ப்பிதः திருஷ்யக பக்தி அனுராக ஏவ தசதா ஷோணாங்குலி ஸ்ரீமிஷாத் பாதாப்யாம் அபிதான் பிரதி பிரகடிதா நூனம் பிரசாதாங்குராஹ दृश्यन्ते नक कान्ति पंक्ति दशक व्याजेन शैलात्मजे. தசபிகி திக்பாலைகி, நம்ம திக்பாலகர்கள் 8 பேர் சொல்லுவோம். இங்கே 10 பேர் நூட்டார். திசைகளுக்கு 10 பேர். 10 திசை உண்டு. ஏன்னா மேல் திசை கீழ் திசை ரெண்டையும் சேர்த்தா 10 ஆகிடுது இல்லையா? நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு அதோட கோணல் திசைகள் இருக்குது. அது தவிர மேல் திசை கீழ் திசைன்னு 10 திசை ஆகிடுது. ஸோ 10 திசைகள் யார்? 10 பேர் 8 லோகபாலர்கள் நமக்கு தெரியும். இந்த 8 லோகபாலர் தவிர 2 பேர் யாருன்னா விஷ்ணுவும் பிரம்மாவும் எடுத்துக்கணும். ஏன்னா விஷ்ணு அடியில் போனார், அடி திசையில் போய் சிவனோட பாதத்தை தேட போனார். அவர் பிரம்மா மேலே போனார், மேல் திசைக்கு போனார். அதனால் பிரம்மா தான் அந்த லோகபாலர்கள். ஸோ மேல் திசைக்கும் கீழ் திசைகளுக்கும் வரும்போது பிரம்மா விஷ்ணு அஷ்டதிக் பாலகர்களோடு சேர்ந்து இவா 2 பேரும் பிருத்தக் பிருத்தக் அயம் தொத்பாதயோகோ அர்ப்பிதக, அவ எல்லாருமே தன்னுடைய அன்பை, எது பக்தி அனுராக, தன்னுடைய பக்தியையும் அனுராகம் லவ் அஃபெக்ஷன், இந்த 10 பேருமே தனித்தனியாக உன்னுடைய பாதங்களில் தொத்பாதயோக உன்னுடைய 2 பாதங்களிலும் அர்ப்பிதக அர்ப்பிக்கிறா, தன்னுடைய பக்தியை அர்ப்பணிக்கிறா, தன்னுடைய அனுராகம் அன்பை அர்ப்பணிக்கிறா. ஏவ தசதா ஷோண அங்குலி ஸ்ரீமிஷாத். இப்போ என்ன ஆயிடுது? இந்த பக்தியும் அனுராகமுமே 10ஆக உன்னுடைய விரல்களாக பரிணமிக்கிறதோ, உன்னுடைய விரலாக எடுத்தோ. இந்த 10 பேரை அர்ப்பணிக்கிற அந்த அன்பும் பக்தியுமே உன்னுடைய பாதத்தில் 10 விரல்களாக மாறிவிட்டதோ. மிஷாத்தனது வியாஜமாக காரணமாக இவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அந்த 10 விரலும் ஏற்றுக்கொண்டதுங்கிற அதை காட்டுறதுக்காக வேண்டி 10ஆக இருக்கிறதோ. தனித்தனியாக வந்து நமஸ்காரம் பண்ணுறா இல்லையா? ஸோ அதனால 10 ஷோண அங்குலி ஸ்ரீமிஷாத்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமாக அந்த ஆகி உன்னுடைய பாத விரல்களாக சோபிக்கிறதோ. அதே மாதிரி தான் பிரதி, ஸோ தான் பிரதி பிரகட்டிதா நூனம் பிரசாத அங்குரா. இப்போது வணங்குறவாளுக்கு தேவி அருள் புரியணும் இல்லையா? பிரசாதம், தன்னுடைய பிரசாதத்தை அருளை அப்படியே அங்குரித்து கொடுக்கணும்னு பூத்து மலர்ந்து வருது. அப்படியே அவளுக்கு அன்பை, அவள் காட்டுற அன்புக்கு பதிலாக தேவி அருள் புரியறா. ஸோ தான் பிரதி அந்த 10 பேருக்கும் பிரகட்டிதா வெளிப்படுத்துகிறது. எது? பாதாபியாம் 2 பாதங்கள் வெளிப்படுத்துறது.
அந்த அருள் எப்படி இருக்குன்னா உன்னுடைய பாத நகங்கள். ஸோ திருஷ்யந்தே பார்க்கப்படுகிறது. அந்த அருளே எப்படி இருக்குன்னா நக காந்தி பங்கி, உன்னுடைய நகங்கள் 10 நகங்களிலிருந்து வரிசையாக 10 நகங்கள் இருக்குது, 10 விரல்கள் நுனியில். அந்த நுனியிலேருந்து வரக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, பங்கி தசக வியாஜேன, அந்த அதை வியாஜமாக கொண்டு, அந்த ஒளியையே வியாஜமாக கொண்டு அந்த இது வந்து அந்த 10 பேருக்கும் இந்த நகங்கள் அருள் புரிகிறதோ அப்படிங்கிறவன் சொல்கிறான். ஸோ விரலும் நகங்களும், விரல் வந்து அவள் வணங்கிறது வந்து விரல் ஆயிடுறது, இவள் அருள் புரிகிறது நகமாயிடுதுன்ட்டு. दिग्बालैः दशभिः पृथक् पृथकयं त्वत्पादयोः अर्पितः दृश्यः भक्ति अनुराग एव दशदा शोण अङ्गुली श्रीमिषात् पादाभ्याम् अपि तान् प्रति प्रकटिता नूनं प्रसादाङ्कुराः दृश्यन्ते नखकान्ति पङ्क्तिदशक व्याजेन शैलात्मजे। विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः श्री हरिये नमः। मात्रये 60 श्लोकम् 60 मेघानां कुलिशस्य च अप्रतिहता धाराक्रमन्तां चिरं नो दृश्येत च दानव अरिविभवः नाकस्य नागस्य च पुत्रो अयं मम सैनिका च ददतां नित्यं जयन्तः सुखं त्वत्पादाम्बुजपातिनः सुरपदेः इत्थं जयन्त्यर्तनाः। ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லோகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 திசைகள், மேல் திசை கீழ் திசையோடு சேர்த்து 10 திசைகளில் உள்ளவா வந்து தேவியோட பாதத்தை வணங்குறா அப்படிங்கிறது வருது. ஸோ தேவியோட பாதத்தை முதல்ல ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படி சுற்றி வரோம். நம்ம முதல்ல ஈஸ்டில் வந்து யார், இந்திரன் இல்லையா. மேகானாம், மேகங்களுடைய, குலிஷஸ்ய, குலிஷம் வஜ்ராயுதம். ஸோ அந்த மேகங்களுக்கும் குலிஷம் என்று சொல்லக்கூடிய வஜ்ராயுதத்துக்கும் தலைவனான இந்திரன். ஸோ குலிஷஸ்ய, அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய மேகங்களுக்கும் என்னுடைய வஜ்ராயுதத்திற்கும் அப்பிரதிகதா தாராகா, அதே மாதிரி அந்த தடையற்ற தாரைன்னு மழை, இந்திரன் தான் மழை கடவுள். ஸோ மேகம் நிறைய மழையை கொடுக்கணும், நல்ல இடி இடிச்சுன்னு மழை வரணும். இங்கே குலிஷன்னு வஜ்ராயுதங்கிறது, வஜ்ரம் வந்து இடி. அப்போ இடிக்கும் மழைக்கும் குறைவே இருக்கக்கூடாது. அப்பிரதிகதா தாரா, தடையற்ற மழை ஏற்பட வேண்டும் என இந்திரன் மழை கடவுள். கிரமந்தாம் சிரம், நல்ல பெருகட்டும். கிரமந்தாம்னா இது அப்படியே ஸ்டெப்பாக நல்ல மழை பெருகிண்டு வரட்டும், லாங்காக மழை பெய்யட்டும். நோ திருஷ்யேத ச தானவ அரிவிபவக, அதாவது என்னுடைய நாகசிய முதல்ல பார்க்கணும். நாகாங்கிறது சொர்க்கலோகம், நாகங்கிறது யானை, நாகம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் யானை. ஸோ என்னுடைய யானை ஐராவதத்துக்கும் என்னுடைய சொர்க்கலோகத்துக்கும் எந்த எதிரியும் இருக்கக்கூடாது. நோ திருஷ்யேதா, நாங்கிறது நோ, ந திருஷ்யேதா, எதிரிகளே இருக்கக்கூடாது. தானவ அரிவிபவக, எங்களுடைய அசுரர்கள், எங்களுடைய எதிரிகள், அவர்களுடைய வைபவம் இந்த லோகத்தில் ஏற்படாமல் இருக்கட்டும். புத்திரக அயம் ஜெயந்தக மம சைனிகாஷ, ஜெயந்தன் என்னுடைய பிள்ளை ஜெயந்தனும், மம சைனிகாஷ என்னுடைய சேனைகளும், தததாம் நித்தியம் சுகம், என்னைக்கு சுகத்தோடு இருக்கட்டும். என் பிள்ளையெல்லாம் சுகமாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், என்னுடைய லோகத்தில் உள்ள எல்லாரும் சுகமாக இருக்கணும். இப்படி இதுதான் அவனுடைய பிரார்த்தனை. தொத்பாத அம்புஜ பதினக, உன்னுடைய அம்புஜ பாதங்கள், தாமரை பாதங்களில் அப்படி விழுந்து வணங்குறான். சுரபதேகே, சுரபதி அது சொர்க்கத்தின் அதிபதியாகப்பட்ட, தேவர்கள் அதிபதியாகப்பட்ட இந்திரனுடைய இத்தம் அர்த்தனாகா, இந்த பிரார்த்தனை, அர்த்தனான பிரார்த்தனை, அர்த்தனா பிரார்த்தனா. ஸோ இந்த பிரார்த்தனை ஜெயந்தி, ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறார் இங்கே பட்டத்திரி. ஸோ இந்திரனுடைய பிரார்த்தனை என்னது, என்னுடைய மேகமோ இடியோ எதுவுமே குறையில்லாமல் மழை பெய்யணும், என்னுடைய பிள்ளைகள் சொர்க்கத்தில் நல்லா இருக்கணும், ஐராவதமும் சொர்க்கலோகமும் நல்லா இருக்கணும், இதுதான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை ஜெயிக்கட்டும்ன்றார் இங்கே பட்டத்திரி. मेघानां कुलिशस्य च अप्रतिहता धाराक्रमन्तां चिरं नो दृश्येत् च तदानव अरिविभवः नाकस्य नागस्य च पुत्रो अयं मम सैनिका च ददतां नित्यं जयन्तः सुखं त्वत्पादाम्बुजपातिनः सुरपतेः
इत्थं जयन्त्यर्तनाः. राधे कृष्णा मैम. आज्यासक्तकरैर्द्विजन्मभिः अहं हूयेय नो दानवैः स्वाहा रोचितमस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं मम रक्षावानिति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे न उपेक्ष्यो अहमिति त्वदङ्घ्रिनमने जीयासुः अग्नेः गिरः. முடிச்சிட்டோம். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் அக்னி தேவனோட மூளை அது. ஸோ அக்னி தேவன் வந்து தேவியோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆஜ்யாசக்த கரைஹி. ஸோ நெய்யை ஆகுதியாக கொடுக்குறா. யாருன்னு பார்த்தா த்விஜன்மா. யார்? பிராமணர்கள். பூணல் போட்டவுடனே 2வது ஜென்மம் வருது இல்லையா? அப்படிப்பட்ட பிராமணர்கள் நெய்யினால் தங்கள் கரங்களால் ஆகுதி கொடுக்கும்போது கூயேய அவர்கள் எனக்கு அந்த மாதிரி ஆகுதி கொடுக்கட்டும். நான் தானவைகி தானவர்கள் அசுரர்கள் எனக்கு இந்த ஆகுதி வேண்டாம். அசுரர்கள் கொடுக்கக்கூடிய ஆகுதி எனக்கு தேவையில்லை. ஸ்வாஹா ரோச்சிதமஸ்து பார்ஷ்வம் என் பக்கத்தில் அந்த சமயத்தில் அவர்கள் ஆகுதி கொடுக்குற சமயத்தில் என் கூட என்னுடைய மனைவியான ஸ்வாகா கூட இருக்கட்டும். ஸோ அப்படி ஸ்வாகாவோடு இருந்தால் தான் அந்த மந்திரத்துக்கே பலம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம தேவி மகாத்மியத்தில். ஸோ ஸ்வாகாவோடு இருக்கிற அக்னிக்கு ஆகுதி கொடுக்கறது தான் எப்போவுமே அது மேலே தேவர்களுக்கு போய் சேரும், இல்லாட்டா தேவர்களுக்கு போய் சேராது. அதனால அவர் அக்னி தேவன் என்ன சொல்கிறார்? ஸ்வாகா என் கூட இருக்கட்டும். தாத்ருக்த ச ஹவ்யம் மம அப்படி இருக்கட்டும். அந்த ஹவ்யமாகப்பட்டது ஸ்வாகாவோடு நான் சேர்ந்து அதை அங்கீகரிப்பதாக இருக்கட்டும். ரட்சாவானிதி மூர்த்திமானிதி என்ன சொல்கிறா? ரட்சிக்கக்கூடியவர். அப்புறம் மூர்த்தி வடிவத்தில் பூத்திமான் இதி. ஸோ பூத்தின்னு இது ஐஸ்வர்யமுடையவன். ஸோ மூர்த்திமானாக அவர் ஏற்றுக்கிறார். அக்னிய தேவன் வந்து அப்படியே எரியற அக்னியை பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதே ஆனால் இங்கே பூத்திமான் சொல்லும்போது ஐஸ்வர்யம் நிறைந்தவர் இப்படியெல்லாம் சொல்கிறா அக்னியை. ஸோ பூத்திமான் இதிச்ச சப்த பிரசித்தையா சிவே. இந்த மாதிரி வார்த்தைகள் பிரசித்தமாக இருக்கிறது. ஹே சிவே மங்களமானவளே. ந உபேட்சியோ அகம் இதி. ஸோ என்ன உபேட்சிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன ஐஸ்வர்யமுடையவன் எல்லாம் சொல்கிறா, ரட்சிக்கிறார்னு சொல்கிறா. ஸோ என்னை நீங்கள் உபேட்சிக்கக்கூடாது. இந்த அக்னி தேவனாகப்பட்ட என்னை நீங்கள் உங்கள் ஆதரவோடு கனிவோடு பார்க்கணும்னு கேட்குறாருங்க. ஸோ அந்த அங்கிரி நமனே இவ்வாறு உன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த அக்னேகே கிரக அக்னி தேவனுடைய அந்த பிரார்த்தனையாகப்பட்டது ஜியாசுகு வெற்றி அடையட்டும்னு சொல்கிறாருங்க பட்டத்ரி. स्वाहा रोचितम् अस्तु पार्श्वमनिशं तादृक् च हव्यं मम रक्षावान् इति भूतिमानिति च मे शब्दप्रसिद्ध्या शिवे न उपेक्ष्यः अहम् इति त्वदङ्घ्रिनमने जीयासुः अग्नेः गिरः. त्वद्भक्त अगम् अबुद्धिपूर्वलिखितं स्याच्चेक्षमेता शिवे कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनः तस्य आर्द्रभावं शनैः. देवी त्वं महिष अभिहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनं कालस्य इति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः. அடுத்த சவுத்துக்கு வந்தாச்சு. சவுத்து தெற்கு யம திசை. ஸோ யமன் பிரார்த்தனை பண்ணுறான். என்ன பிரார்த்தனை பண்ணுறான்? தொத் பக்த அகம் அபுத்தி பூர்வலிக்கிதம். உன்னுடைய பக்தனாக இருப்பேன் ஒருத்தன் பூமியில். ஸோ அப்படி உன்னுடைய பக்தனுடைய அந்த அகம் குற்றத்தை அபுத்தி பூர்வம் நான் புத்தி இல்லாமல் எழுதி வச்சுட்டேன். யார்? சித்திரகுப்தன் எழுதிட்டான். இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பு பண்ணியிருக்கான்னு. தேவிகிட்ட பக்தி பண்ணினா அவனுடைய பாவங்கள் எல்லாம் அங்கேயே தொலைஞ்சு போய்டுறது. அப்படி இருக்கும்போது அங்கே யமலோகத்தில் அதோட ரைட்டிங்கே வரப்படாது. ஸோ ஆனால் எழுதியாச்சு. அபுத்தி பூர்வ லிகிதம் புத்தி இல்லாமல் எழுதிவிட்டேன் உன்னுடைய பக்தனுடைய குற்றங்களை. சியாச்சேத் அப்படி இருக்குமானால் ஷமேதாக சிவே என்னை மன்னிக்க வேண்டும். மங்களமானவளே நீ என்னை மன்னித்து விடு. காந்தகா தே மயி ரோஷவான். சிவன் எங்கிட்ட ரொம்ப கோபமாக இருக்கார். ஏன்னா மார்க்கண்டேயருக்கு அவனுக்கு ரட்சை கொடுத்தார். இவன் வந்து யமன் பிடிக்க போகிறோச்சு உதச்சார் இல்லையா? ஸோ உன்னுடைய காந்தனாகப்பட்ட சிவன் மயி ரோஷவான் எங்கிட்ட ரோஷத்தோடு இருக்கார். அவருக்கு கோபமே அடங்கலை. குரு புனக தஸ்ய ஆர்திரபாவம் ஷனைகி. நீ தயவு செய்து எனக்கு வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணி அவர்கிட்ட என்கிட்ட கனிவு உண்டாகும்படி செய்.
ஆர்திரபாவம் குரு. ஆர்திரன கனிவு, ஈரம். ஸோ ஈரமான பாவம், கனிவான பாவத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். என்கிட்ட மெதுவாக ஷனைகி, மெதுவாக நீ அதை செய்ய வேண்டும். தேவி துவம் மகிஷ அபிகந்திரி, நீ மகிஷாசுரனை கொன்ற இல்லையா? ஸோ மகிஷாசுரனை கொன்றால் என்பதனாலேயே மே வாகனம், என்னுடைய வாகனம் என்னது? எருமை. ஸோ என்னுடைய எருமை வாகனம் சக்கிதம், பயந்து போய் கிடக்கு. நீ என்னுடைய வாகனமும் உன்னால் கொல்லப்படுமோ அப்படின்னு பயப்படுறது. மகிஷாசுரன் நீ கொண்டதுனால என்னுடைய எருமை வாகனம் பயப்படுகிறது. சக்கிதம் திராயஸ்வ, காப்பாற்றுமா, என்னுடைய வாகனத்தை நீ தான் காப்பாற்றணும். காலஸ்ய இதி, காலன் யார்? யமன். ஸோ யமனுடைய இந்த மாதிரிப்பட்ட பிரார்த்தனைகள், தே பதனதௌ, உன்னுடைய பாதங்களில் வணங்கிய பொழுது, லோலஸ்ய, லோலாயதமாக, ஐயோ காப்பாற்றுன்னு ஓடி வந்து காலில் விடுறான். சிவன் எங்கிட்ட கருணையாக இருக்கணும் எல்லாம் கேட்குறார் இல்லையா? அப்படிப்பட்ட யமனுடைய சம்பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைகள் ஜெயந்தி, ஜெயிக்கட்டும். अगम अभूति पूर्वलिखितं स्याचेक्षमेता शिवे कान्तस्ते मयि रोषवान् कुरु पुनः तस्य आर्द्रभावं शनैः देवी त्वं महिषा विहन्त्रि चकितं त्रायस्व मे वाहनं कालस्य इति जयन्ति ते पदनतौ लोलस्य सम्प्रार्थनाः धर्म आचार परः अयमिति अवमतः रक्षोभिः एक अन्वयैः मह्यं देव विनिन्दितादिशम् अधुः जातिद्विषश्च अमराः दैवादिति उभयच्युतः विशरणः रक्षोऽहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निवृतेः अद्याकुला प्रार्थनाः दैवात् इति उभयच्युतः. दैवात् इति ओके. ஸோ தர்ம ஆச்சார பரகை. இப்போ அடுத்து நிருத்தி திசைக்கு வந்துடுறோம். நிருத்தின்னு ஒருத்தர்கள் நிருத்தி மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நிருத்திங்கிறவன் ஆக்சுவலாக அவன் வந்து இந்த ராட்சச கூட்டத்தில் ஒருத்தன். ஆனால் அவன் வந்து அவளை மாதிரி ரொம்ப நெகட்டிவாக போகலை. அவன் தேவர்களோட சமமாக நல்லது கடைப்பிடிக்கிறான். அதனால அவனுக்கு தேவர்களோட கூட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, நிருத்தி மூலைன்னு சொல்கிறோம். சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், தெற்குலேருந்து இப்போது வெஸ்ட்டை நோக்கி போகிறோம். வெஸ்ட்டில் வந்து வருணன் இருக்கான். வருணனுக்கும் தெற்கில் இருக்கிற யமனுக்கும் நடுவில் இருக்கிற மூலையில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் நிருத்தி மூலைன்னு சொல்கிறோம். அந்த நிறுத்தி எப்படி ப்ரே பண்ணுறான்? தர்ம ஆச்சார பரக அயம் இதி, இவன் ரொம்ப தர்மத்தை அனுசரிக்கிறான்ப்பா அப்படின்னு ராட்சசர்கள் வந்து இவனை ஒதுக்கி வச்சுட்டான். ஸோ அவமதக ரட்சோபிகி, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். ஏன்னா ராட்சசர்கள் தர்ம வழியிலே போகமாட்டா. இவன் ராட்சச குலத்தில் இருந்தால் கூட இவன் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறான். அதனால ரட்சோபிகி அவமதக, ராட்சசர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி என்னை தள்ளி வச்சுட்டான். ஏக அன்மையகி, கூட பிறந்த குலம் அது. ஸோ ஒரே அன்வயம், நாங்களாம் ஒரே குலம்தான். ஆனால் அந்த குலத்திலிருந்து நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன். ஏன்னா நான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன். மஹ்யம் வேத நிந்திதாம், வேத விநிந்திதாம் திஷம் அதுகு, அதாவது தேவர்கள் என்ன பண்ணா, இவன் ராட்சசன் இல்லையா? ஸோ ராட்சசனுக்கு என்ன நல்ல திசை வேண்டி கிடக்கு? இவனுக்கு இருக்கிறதுலே மோசமான திசை, அதாவது வேண்டப்படாத திசை சவுத் வெஸ்டாம். ஸோ சவுத் வெஸ்ட் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் மோசமான திசைன்னு சொல்கிறாங்க. ஸோ மஹ்யம் வேத விநிதிதான், வேதம் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனாக நல்லதுன்னு சொல்லலை. ஸோ வேதத்தால் ஒதுக்கப்பட்ட அப்படிப்பட்ட திசையை த்விஷஷ்ச அமராகா ஜாதி த்விஷஷ்ச, என்னுடைய ஜாதி ராட்சச ஜாதி, அந்த ராட்சச ஜாதியை துவேஷம் பண்ணக்கூடிய அமரர்கள் தேவர்கள் எனக்கு அதுகு கொடுத்தனர். என்ன திசையை கொடுத்தா? சவுத் வெஸ்ட். வேதமெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குற ஒரு திசையாக தேவர்கள். ஸோ இப்போ என்னாச்சு? ராட்சசர்களுக்கும் இவன் வேண்டாம், தேவர்களுக்கும் இவன் வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு திசையில் நான் உட்காண்டிருக்கேன். அம்மா தெய்வாத் இது உபயச்சுதக, ரெண்டு பக்கத்தினாலும் நான் நழுவி விடப்பட்டேன். என்னை ரெண்டு பேரும் ஒதுக்கிவிட்டா, ரெண்டு பேரும் தனிச்சு விட்டுட்டா. ஸோ தெய்வாத் இது என்னோட விதி. ஸோ விதிவசத்தால் ரெண்டு பக்கம்னாலும் உபயச்சுதக, ரெண்டு பக்கத்தில் இருந்தும் தாழ்த்தி விடப்பட்ட நான் வீஷரணக, எனக்கு சரணம்னு யாரும் கிடையாதுமா. தேவர்களே அடைக்கலம் போக முடியாது, ராட்சசர்கள்ட்டே போக முடியாது. அப்படிப்பட்ட நான் ரட்சியோகம், நான் காப்பாற்றப்பட வேண்டும். நீ தான் என்னை காப்பாற்றலாமா? ரட்சியோகம், நான் ரட்சிக்கப்பட வேண்டும். இத்தியாதைய இது இப்படிப்பட்ட ஸ்துதிகளை
தொத் பாத பிரணதௌ உன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கும் பொழுது நிறுத்தி இவ்வாறெல்லாம் பிரார்த்திக்கிறான். அத்தி ஆக்குலா பிரார்த்தனாக ரொம்ப ஆக்குலமாக ரொம்ப கவலையோடு குழப்பத்தோடு அப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடிய நிருத்தேகே அந்த நிருத்தியுடைய அந்த பிரார்த்தனைகள் ஜெயந்தி அது ஜெயிக்கட்டும். धर्म आचार परः अयम् इति अवमतः रक्षोभिः एक अन्वयैः मह्यं देव विनिन्दिता दिशमधुः जातिद्विषा च अमराः दैवात्मिते उभयच्युतः विशरणः रक्ष्योऽहमित्यादयः त्वत्पादप्रणतौ जयन्ति निरृतेः अत्याकुलाः प्रार्थनाः मत्पुत्र्या मम वा मुकुन्द गृहता भाग्यं न संक्षीयता मा अहं पायिषी कुम्भजेन मुनिना कल्पान्तसूर्येण वा द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यतां त्वत्पादाम्बुजपातिनः जलपतेः इत्थं जयन्ति अर्तनाः. ஸோ வருணன் டைரக்ஷன். இப்போ வெஸ்ட்டுக்கு வந்தாச்சு, சுற்றி இப்படி வந்துட்டுருக்கோம். வெஸ்ட்டில் வந்து வருணன், அதாவது ஜலக்கடவுளவர், ஜலத்துக்கு அதிபதி இல்லையா வருணன். ஸோ மத்புத்ரியா யார், ஜலத்தோடு பிறந்தவள் யார், ஜலத்தில் இருந்து பார்க்கடலை கடைந்த போது பிறந்தவள் லக்ஷ்மி. ஸோ என்னுடைய புத்திரியாகப்பட்ட லக்ஷ்மிக்கோ அல்லது மமவா எனக்கோ, பகவான் ஜலத்தோடு கடவுள், அதனால் ஜலம்லாம் நஷ்டம்லாம் இருக்கணும். மமவா முகுந்த கிரகதா பாக்யம், அந்த விஷ்ணு அந்த வைகுண்ட லோகம் எங்கள் 2 பேருக்குமே சித்திக்கட்டும். ஸோ வருணன்னு சொல்கிறான், என்னுடைய லக்ஷ்மி என்னுடைய பொண்ணு நான் 2 பேருக்குமே முகுந்த கிரகதா பாக்யம், முகுந்தனுடைய கிரகமாகப்பட்ட வைகுண்ட பாக்கியம் எங்கள் 2 பேருக்குமே இருக்கட்டும். ந சம்சியதான் குறைவே ஏற்படக்கூடாது, அதுக்கு குறைவே எங்களுக்கு 2 பேருக்குமே வரக்கூடாது. மா அகம் பாயிஷி கும்பஜேன முனினா, பாயிஷின்னு இது குடிக்கப்படக்கூடாதுங்கிற மா பாயிஷி, மானா கூடாது, பாயிஷின்னு குடிக்கப்படக்கூடாது. என்ன குடிக்கப்படாது, ஜலத்தை முழுசு முடிச்சுவிட்டார் அகஸ்தியர் இல்லையா, சாகரத்தையே அப்படியே ஆச்சமனம் பண்ணி ஒரே வாயில் குடிச்சுவிட்டார் சாகரத்தை அகஸ்தியர். ஸோ அந்த கும்பஜேன கும்பத்தில் பிறந்த அகஸ்தியர். ஸோ அங்கே அகஸ்திய முனிவரால் நான் குடிக்கப்படாமல் இருக்க வேண்டும், ஜலமே காலியாயிடுமே. ஸோ வர்ணன் பயப்படுறான், என்னுடைய இடம் போயிடுமே, நான் வசிக்கிற இடமே ஜலம், அதனால அந்த ஜலத்தை இந்த கும்ப முனிவராகப்பட்டவர் சாப்பிடாமல் இருக்கட்டும். கல்பாந்த சூரியனவா, அதே மாதிரி கல்பக கால முடிவில் அந்த சூரியன் 12 சூரியனும் சேர்ந்து உதிக்கும், அந்த சமயத்தில் தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். ஸோ அந்த சூரியன் கூட என்னுடைய அந்த இருப்பிடமான கடலை அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. துவேதாமே சுரவாகினி தைத்ததா. ஸோ சுரவாகினி அப்படிங்கிறது 2 அர்த்தம். அதாவது சுரவாகினி, சுர தேவலோகத்திலேருந்து, வாகினின்னா ரிவர்னு அர்த்தம். ரிவர்ங்கிறது வாகினின்னா அது என்னது கங்கை, சுரவாகினின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தாகினின்னு சொல்லுவோம், கங்கைக்கு அங்கே பேர் மந்தாகினி. ஸோ மந்தாகினி தைத்ததா, மந்தாகினி எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்க வேண்டும். அதாவது ஒய்ஃப் இல்லையா, நதிகள் எல்லாம் கணவனான சாகரத்தோடு ஒய்ஃபு. ஸோ மந்தாகினி ரிவர் எங்கிட்ட ஆசையாக இருக்கணுங்கிற, தேவலோக கங்கை எங்கிட்ட வந்து சேரணும், கடலில் வந்து சேரணும். அதனால எனக்கு அந்த தேவகங்கை ஆகப்பட்ட அந்த மந்தாகினி எங்கிட்ட தைத்தத்தான பிரியமானவளாக அது போகக்கூடாது, அது இருக்கணும் எப்போவுமே. தொயா ரட்சியத்தான், அதில் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னொரு அர்த்தம் என்னது, சுரவாகினின்னு தேவர்களுடைய சேனை, வாகினின்னு சேனைன்னு அர்த்தம், படை. ஸோ சுரவாகினி தைத்ததா, ஸோ தேவர்களுடைய படையெல்லாம் எங்கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள்லாம் அசுரர்களோடு சண்டை பண்ணும்போது அந்த தேவர்கள்லாம் வருணனை ஒதுக்கக்கூடாது, நானும் அந்த சுரவாகினியில் ஒருத்தனாக பங்கேற்கணும். ஸோ அப்படி என்னுடைய அந்த தேவர்களுடைய சேனையாகப்பட்டது எங்கிட்ட ஆசையாக இருக்கணும். துவேதாமை, இப்படி 2 விதமாக, சுவாதுத்வயா ரட்சதாம், 2 விதமாகவும் நீ என்னை ரட்சிக்க வேண்டும். தொத் பாதாம்புஜ பாத்தினக, உன்னுடைய அம்புஜ பாதங்கள் தாமரை பாதங்கள் விழக்கூடிய அந்த ஜலபதேகே, ஜலத்தின் கடவுளாகப்பட்ட அந்த வர்ணனுடைய அர்த்தனாக, இத்தம் அர்த்தனாக, இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் ஜெயந்தி ஜெயிக்கட்டும். மத்புத்ர்யா மம வா முகுந்த கிருஹதா பாக்யம் ந சங்க்ஷீயதாம் மா அகம் பாயிஷி கும்பஜேன முனினா கல்பாந்த சூர்யேண வா द्वेधा मे सुरवाहिनी दयितता साधु त्वया रक्ष्यतां त्वत्पादाम्बुजपातिनः जलपतेः
वित्तं जयन्ती अर्दनाः विश्वप्राणमयी त्वमेव मम तु प्राहुः जगत्प्राणतां सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेवम् आहुः जनाः लज्जापादकम् ईदृशं जननिनः किं कुर्महे पाहि माम् इत्येवं पवनस्य ते पदनतौ वाचो जयन्ति आकुलाः. இப்போ அடுத்து வாயு நார்த் வெஸ்ட். இப்போ நார்த் வந்து குபேரனோட ஸ்தலம், வெஸ்ட்டில் வர்ணன் இருக்கான், வெஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் நடுவில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் வாயு திசை, வாயு கோணம், வாயு மூலை. ஸோ வாயு என்ன பிரார்த்திக்கிறார்? தொமேவ விஸ்வப்பிராணமயி, நீ தான் உலகத்துக்கே பிராணன். ஸோ உலகத்துக்கே பிராணசக்திங்கிறது தேவி தான் கொடுக்கணும். ஸோ நீயே பிராணசக்தி. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறா? ஜெகத் பிராணதான் மமது பிராகு, இன்னும் நான் தான் உலகத்துக்கே பிராணன் அப்படின்னு என்னை பார்த்து சொல்கிறான். நம்ம அப்படி தானே சொல்கிறோம், வாயு காற்று தானே நம்ம மெயினாக சொல்கிறோம், நம்ம தேவியை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஜெகத்துக்கே முக்கியமாக பிராணனாக இருக்கக்கூடியது வாயு பகவான், அப்படி தான் எல்லாரும் என்னை பார்த்து சொல்கிறா. அது மட்டும் இல்லை, சர்வசிய அப்பி சதா கதிஹி, எல்லாருக்கும் கதி கொடுப்பவள், நற்கதியை கொடுக்கக்கூடியவள். சர்வசிய எல்லாருக்கும் கதியாக இருக்கக்கூடியவள் நீ. எல்லாரும் கதி அப்படின்னு சொல்ல, அம்மா நீயே கதி அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட தான் வருவா. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறா என்ன பார்த்து? ஹி பவதி மாமேவ ஆகுஹூ ஜனாக, வாயு தான் கதின்னு சொல்கிறா. இங்கே கதின்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். சர்வசேவ கதி, கதின கமனம், எல்லா இடத்துலையுமே செல்லக்கூடியவன் காற்று அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறா? நான் தான் கதி. ஸோ வாயு தான் எல்லா இடமும் இருக்கக்கூடிய சஞ்சாரம் பண்ணக்கூடியவன் ஆகுஹூ ஜனாகா சொல்கிறார்கள். லஜ்ஜா பாதகம், என் மீது எப்போதுமே இந்த மாதிரிலாம் சொல்கிறோச்சே எனக்கு வெக்கமாக இருக்குங்கிறார். ஸோ நீ இருக்கும்போது என்னை பார்த்து ஆஹா இவன் தான் எல்லா இடக்கும் கதி கதின்னு எல்லாம் சொன்னால் எனக்கு வெக்கமாக இருக்குன்ற. பாதகம் ஈதிருஷம், ஸோ இதை அடைகிறேன், நான் இந்த வெட்கத்தை அடைகிறேன். அம்மா ஜனனி ந கிம் நக, ஜனனி நக, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரதே, ஒரு லஜ்ஜை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் வரதே. கிம் குர்மகே, நாங்கள் என்ன பண்ண முடியுதுக்கு? பாகிமாம், நீ தான் என்னை காப்பாற்றணும். இது ஏவம் பவனசிய, இவ்வாறு காற்று, பவன காற்று, காற்றுடைய பதனத்தவ் தே பதனத்தவ், உன்னுடைய பாதங்களில் விழுந்து வணங்கும் பொழுது ஆக்குலாக வாச்சக, ஆக்குலமாக பரபரப்போடு, ஒரு வியாக்குலம்னு சொன்னோம்னா ஒரு குழப்பம் அப்படிலாம் இருக்கிறோச்சு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வணங்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் ஜெயந்தி ஜெயிக்கட்டும். विश्वप्राणमयी त्वमेव मम तु प्राहुः जगत्प्राणतां सर्वस्यापि सदा गतिर्हि भवति मामेवम् आहुः जनाः लज्जापादकम् ईदृशं जननिनः किं कुर्महे पाहि माम् इत्येवं पवनस्य ते पदनतौ वाचः जयन्त्याकुलाः शङ्ख उल्लासिगण उज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते पादाग्र आदृत कच्छपे मुखमः पद्मे मुकुन्दाश्रिते इति अस्मद्निधिगात्रिनीलनयने चर्चात्मिके पाहि माम् इत्थं पादनति शिवे विजयते सख्युः कुबेरस्य ते. குபேரன் நார்த் டைரக்ஷன், வடக்கு மூலையை வந்துடுவோம். ஸோ வடக்கில் உள்ள குபேரன் எப்படி பிரார்த்தனான்னு சொன்னால் ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஷங்க உல்லாசி கல உஜ்வலே, கலன கழுத்து. ஸோ ஷங்கு கழுத்து, எப்போவுமே கழுத்துக்கு அலங்காரமாக என்ன சொல்லுவோம், விசேஷமாக சங்கு கழுத்து போல் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி சங்கு உல்லாசமாக அப்படி அழகாக பிரகாசிக்கக்கூடிய உஜ்வலமான கழுத்தை உடையவளே. சமகரே பத்மேன, ரெண்டு கைகளுமே தாமரை கைகள், சமமாக பத்மம் தாமரை போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய இரண்டு கைகள். குந்தஸ்மிதே, குந்தம்னு சொன்னால் முல்லை அரும்பு மொட்டாக இருக்கக்கூடிய குந்த மலர்கள். ஸோ அந்த பிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மலர் போன்ற சிரிக்கக்கூடியவளே குந்தஸ்மிதே, அழகிய புன்சிரிப்பை உடையவளே. பாதாகிர ஆதிருத்த கச்சபே, அதாவது பாதம் இருக்கு இல்லையா, மேல் பாதம்,
அக்ரபாதம். ஸோ இந்த மேல் பாதம் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா ஆமையோட ஓடு போல் இருக்குது. கச்சப்பனா ஆமை. ஸோ ஆமையோட ஓடு போல் ஹார்டாக இருக்கும், ஆனால் அடிதான் சாஃப்ட்டு, மேல் பாதம் ஹார்டாக இருக்குது. அப்போ ஆமை போன்ற ஹார்டான அந்த மேல் பாதங்களை உடையவளே. முக மகாபத்மே, முகம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பெரிய ஒரு விரிந்த தாமரை போன்ற அப்படி அழகான முகத்தை உடையவளே. முகுந்த ஸ்ருதே. ஸோ முகுந்தனால் ஆசிரியக்கப்படக்கூடியவள். விஷ்ணுவெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறார். தேவியோட பாதத்தில் முகுந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுவே கால ஆசிரியமாக நமஸ்காரம் பண்ணுறார். இது அஸ்மின் நிதிகாத்ரி. ஸோ இப்படி எல்லா நிதிகளுக்குமே நீ வந்து எல்லாமே எல்லா நிதிகளுமே உன்னுடைய உடம்பில் இருக்கின்றன. அதாவது எல்லாம் தாமரை இது எல்லாமே ஒரு நிதியாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிதிகளை உடையவளே. நீல நயனே, கருவிழிகளை கொண்டவளே. நீளமான கருவிழிகளை கொண்டவளே. சர்ச்சாத்மிகேன்னு சொன்னான்னா பல விதமான பூச்சுக்கள் உடம்புல எல்லாம் நல்ல சந்தனம் குங்குமம் எல்லாம் பூச்சின்னு இருக்கா. அப்படிப்பட்ட பூச்சின உடம்பை உடையவளே. பாகிமாம், என்னை காப்பாற்று. இப்படி ஒரு அர்த்தம். இப்போ அடுத்த அர்த்தம் என்ன சொன்னான்னா நவநிதிகளுக்கும் தலைவன் குபேரன். குபேரன்றதான் நவநிதிகள் இருக்குது. இந்த நவநிதிகளோட பேர் இங்கே வந்துடுது. சங்க உல்லாசிகளே. அதாவது கழுத்து, உன்னுடைய கழுத்து எப்படி இருக்குன்னா சங்க நிதியாகவே இருக்குது. ஸோ சங்கநிதி உன்னுடைய கழுத்து. அப்புறம் பத்மேன சமக்கரே, பத்மநிதி உன்னுடைய கையாக, 2 கைகளாக பத்மநிதி இருக்கின்றன. குந்தஸ்மிதே, குந்தங்கிறது ஒரு நிதி, குந்தநிதி. ஸோ குந்தநிதி வந்து உன்னுடைய புன்னகையில் ஒரு குந்தநிதி இருக்கிறது. அதான் விளையாட அந்த குந்த நிதியாகவே உன்னுடைய புன்னகை இருக்கிறது. பாதாகிர உத்யத் கச்சப நிதி. கச்சபங்கிறது ஒரு நிதியோட பேர். எல்லாம் ஒன்று ஃபாலோட் பை ஏகப்பட்ட சைஃபர் பண்ணணும், அவ்வளோ வேல்யூ அதுக்கெல்லாம். ஸோ அந்த கச்சப நிதியாக உன்னுடைய மேல்பாதங்கள், அது ஒவ்வொரு நிதியும் உன்னோட உடம்போடு வடிவமாக இருக்குது. ஸோ அந்த கச்சபம் வந்து அந்த நிதி வந்து உன்னுடைய பாதத்து மேல் பாதமாக இருக்கின்றன. முகமகாபத்மே, மகாபத்மம்னு ஒரு நிதி. அந்த மகாபத்ம நிதி நவநிதியில் ஒன் ஆஃப் த நிதி, அது முகமாக இருக்கிறது. அப்புறம் முகுந்த நிதின்னு ஒரு நிதி, அந்த முகுந்த ஆஷ்ரிதே. ஸோ முகுந்தனும் உன்னுடைய காத்திரத்தில் உன்னுடைய உடம்பில் ஆசிரியம் கொண்டிருக்கிறது. அந்த முகுந்த நிதியும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இது அஸ்மின் நிதி காத்ரி. அப்படி உடம்பே, காத்திரம்னா உடம்பு, நிதி காத்ரி நிதியே உடம்பாக உடையவளே. நீல நயனை, நீலம்னு ஒரு நிதி. ஸோ அந்த நீல நிதி கண்களாக பரிணமித்திருக்கிறது உன்னுடைய உடம்பில். அப்புறம் சர்ச்சாத்மிகேன்னு, சர்ச்சான்னு சொன்னால் மிஸ்ரம்னு அர்த்தம், கலப்படம். இப்படி எல்லா நிதிகளோடு கலப்படமாக சர்ச்சாத்மிகே, கலப்படமான சரீரத்தை உடையவளே, நிதிகளின் கலப்படமாக உன் சரீரத்தை கொண்டிருப்பவளே. பாகிமாம், என்னை காப்பாற்றுன்னு இங்கே நவநிதிகளோட பேரும் வந்துடுது இந்த ஸ்லோகத்தில். இப்படி அர்த்தத்தோடு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இத்தம் பாதநதி, உன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறாரே அந்த சக்யுகு குபேரக தே சக்யுகு, உன்னுடைய சக்யு. ஏன்னா சிவனுக்கும் பார்த்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அழகாபுரி பக்கத்தில் இருக்குது, கைலாஷ்க்கு அடுத்த மலை அழகாபுரி இருக்குது, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி குபேரனுடைய ஃப்ரெண்டான நீ அவன் பாதத்தில் வணங்கும் போது சிவே மங்களமானவளே, விஜயத்தே, அந்த அந்த குபேரன் விஜயத்தை ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறார். शङ्ख उल्लासिगण उज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते पादाग्र आदृत कच्छपे मुखमहापद्मे मुकुन्दाश्रिते इति अस्मद्निधिगात्रि नीलनयने चर्चात्मिके पाहि माम् इत्थं पादनिर्नतिः शिवे विजयते सख्युः कुबेरस्य ते सन्नां केषु भवत्पदाम्बुजनगच्छायां जटासङ्गिनीं गङ्गा इति आलिजना वदन्ति विततं मा भूर्मुदा कोपिनी दृष्टिः मयि अपि नीयतां परुषम् अपि एकं वचः दीयताम् ईशानस्य भवानि ते पदनतौ इत्थं जयन्त्यर्तनाः பவத் பாதாம்புஜ சன்னாம் ஏஷு. அதாவது பாதத்திலே விழுந்து கிடக்கிறாராம். பவத் பாதாம்புஜம், தாமரை பாதங்களில் சன்னாம்னு குடிகொண்டிருக்கக்கூடிய ஏஷு யார்? அந்த சிவன். இப்போ ஈசான மூலிகை வந்துட்டோம். நார்த்லேருந்து திருப்பி ஈஸ்ட்டுக்கு வரணும். ஈஸ்ட் இந்திரன் அங்கே தான் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ ஈஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நார்த்து ஈஸ்ட் அந்த டைரக்ஷனில் யார் இருக்கான்னு பார்த்தா ஈசானன். அதாவது சிவனோட ஒரு ஒன் ஆஃப் தி நேம்ஸ் இல்லையா ஈசானன், அந்த ஈசான மூலை. ஸோ அங்கே பவத் பதாம்புஜ சன்னாம் ஏஷு, உன்னுடைய பாதாம்புஜத்தில் கிடக்கக்கூடிய அந்த ஈசானன் நகச்சாயாம் ஜட ஆசங்கினி, அதாவது
உன்னுடைய நகத்தினுடைய அந்த சாயான ஒளி, சாயான நிழல்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ நகத்தோடு ஒளியுங்க. ஸோ ஜடா ஆசங்கினி, அவருடைய ஜடையில் போய் விழருது, அந்த பாதத்தோடு ஒளியாகிறது, அதோடு சங்கமிக்கிறது. கங்கா இதி ஆளிஜனாக வதந்தி விததம் வதந்தி. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறான், ஆளிஜனாகன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸு, அவள் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறா, அந்த ஜடையில் இருக்கக்கூடிய உன்னுடைய நகத்தோடு ஒளி தான் மேலே விழுறது, அங்கே கங்கையெல்லாம் ஒன்று காணும். ஆனால் ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்கிறா, பாட்டி கங்கை கங்கை அப்படிங்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து விததம் வதந்தி, பொய் சொல்கிறாமா ஈசானர் சொல்கிறார், உங்ககிட்ட வந்து பொய் சொல்கிறா, ஏன்னா கங்கையை பிடிக்காது, யாருக்கு தேவிக்கு பிடிக்காது, ஏன்னா சக்களத்தி. ஸோ இன்னொரு பொண்டாட்டி பிடிக்குமா, பிடிக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறது, என்ன சொல்கிறா, இதை பாரு கங்கை கங்கை அப்படின்றா. ஸோ அதனால ஆளிஜனாக இந்த மாதிரி பொய் சொல்கிறா தேவி, நம்பாதே, அவள் சொல்கிறத நம்பாதேங்கிறார் ஈசானன். மா பூஹு முதா கோபினி மா பூஹு, ரொம்ப வேஸ்ட்டாக, முதான்னு சொன்னால் வேஸ்ட்டுன்னு அர்த்தம், வெயின்னு சொன்னான்னு அர்த்தம் பொய்யாக, அதாவது வெயின்னா வேஸ்ட்டுன்னு அர்த்தம், அதாவது சும்மா கோபிக்காதே. மாபூஹு, நீ கோபம் கொள்ளாதேம்மா, அவள் பொய்யாக்கும் சொல்கிறா, வித்தத்தம்னா பொய், பொய்யா சொல்கிறா, நீ நம்பாதே. திருஷ்டிம் மயி அபனியதாம், நீ என்னையே பார்க்காத, கோபமாக பார்க்குறியே, பார்க்காதே, எங்கிட்டிருந்து தள்ளி போடு, திருஷ்டியை தள்ளு, அவகிட்ட காட்டு அப்படிங்கிறாங்க. மயி அபனியதாம், எங்கிட்டிருந்து திருஷ்டியை மாற்றி அந்த கோப திருஷ்டியை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போடு, ஏன்னா அவள் தானே பொய் சொன்னா, அங்கே போடுன்றார். மயி அபனியதாம், எங்கிட்டிருந்து தள்ளி விட்டுக்கோ. பருஷம் அபியேக்கம் வச்சோதியதாம், சும்மா இருக்கே என்ன பார்த்துட்டு ஒரு வார்த்தை திட்டுவாது திட்டு அப்படிங்கிறார். பருஷம்னு எனக்கு ஹார்டாக ஏதாவது ஒரு வார்த்தையாக சொல்லுமா, என்னை திட்டியாவது திட்டி விட்டுரு, அதை விட்டுட்டு நீ எங்கிட்ட இப்படி வீணாக கோச்சுன்னு அப்படி இருக்கே, என்னை கோபிக்காதே அப்படி கெஞ்சராராம் சிவன். ஈசானஸ்ய பவானி தே பதனதௌ, பவானி, ஸோ பவனுடைய மனைவி தான் பவானினே பேர். ஸோ பவானி, உன்னுடைய கணவர் இவ்வாறு காலில் வணங்கும் பொழுது இப்படியெல்லாம் பிரார்த்திக்கிறாரே, இத்தம் அர்த்தனாக, இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் ஜெயந்தி, அது வெல்லட்டும். ராதே கிருஷ்ணன். ஓகே. सन्नाम्येषु भवत्पदाम्बुजनकच्छायां जट आसङ्गिनीं गङ्गा इति आलिजना वदन्ति विततं मा भूः मुदा कोपिनी दृष्टिः मयि अपनीयतां परुषम् अपि एकं वचः दीयताम् ईशानस्य भवानि ते पदनतौ इत्थं जयन्ति अर्तनाः नाभीतः अभवम् आदितः तव बलात् पश्चात् अभीतो अस्म्यहं त्रयक्षेण त्रिमुखीकृतो अपि चतुरास्यो अहं तवैव स्तवैः त्वं विश्वात्मतया उपजन्यनः पुनः स्रष्टारमाख्याहि माम् इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेः वाणयः. ஸோ வாணிபதி அரே, வாணி சரஸ்வதியோட கணவன் பிரம்மா. பிரம்மா தான் மேல் திசை. இப்போ 8 அஷ்டதிக்பாலர்களை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மேல் கீழ் 2 திசை தான் இருக்குது பாக்கி. ஸோ மேல் திசை கடவுளாகப்பட்ட பிரம்மா. நாபீதக அபவம் ஆதிதக, ஆதி புருஷனாகப்பட்ட நாராயணர்கிட்டிருந்து நான் அவருடைய நாபியிலிருந்து நான் அபவம் ஏற்பட்டேன். தவபலாத், அப்புறம் பார்த்தா நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன், உன்னுடைய அந்த பலத்தினால, உன்னுடைய அனுகிரக சக்தினால. பஷாத் அபீதோ அஸ்மி அகம், பயமே இல்லாமல் நான் இருக்கேன், ஏன்னா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடச்சி கொடுத்து. அதனால அதுக்கப்புறம் பின்னாடி நான் பிறந்ததிலும் பகவான்கிட்ட தான் பிறந்தேன், ஆனால் உன்னுடைய அனுகிரகத்தினால தான் நான் பயம் இல்லாமல் இருக்கேன். அபீதக அஸ்மி அகம். திரயக்ஷேண திரிமுகீகிருத்தக, பகவான் என்ன பண்ணிட்டார், ஒரு தலையை கிள்ளிவிட்டார். அப்போ 3 முகம் ஆகலை, 4 முகம் இருந்தது, 5 முகம் இருந்தது தான் ஒரு தலையை கிள்ளினார். ஆனால் இங்கே வந்து ஒன்றை கட் பண்ணி விளையாட்டாக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். திரிமுகீகிருத்தம்னு சொன்னான்னா என்ன 3 முகமாக ஆக்கிட்டார் அப்படின்னு சும்மா ஒரு உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று திரிமுகீகிருத்தகான்னு சொன்னான்னா சிவன் சதாசிவன் ஹாஸ் அப்பாயிண்டட் மீ, என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார், எதுக்கு, 3 லோகத்தையும் உண்டாக்கு. ஸோ திரிமுகீகிருத்தக அப்பி, ஸோ 3 லோகத்தை ஆளும் சக்தியை எனக்கு திரயக்ஷேன சிவன் எனக்கு கொடுத்தாலும், சதுராசியோ அகம் தவையேவ ஸ்தவைஹி, ஒன்றை நான் ஸ்துதி பண்ணுறேன் இல்லையா, ஸ்துதி, உன்னுடைய ஸ்துதி நான் பண்ணுறதுனாலேயே நான் 4முக கடவுளாக இருக்கிறேன்.
அப்படின்னு அங்கே திரிமுகின்னு சொன்னா 3 முகம் ஆக்கிட்டார். இன்னால் நீ என்னோட கருணை புரிஞ்சதுனால தான் நான் 4 முகத்தோடு இருக்கேங்கிறார். இல்லாட்டா ப்ராபபிளி அந்த கோபத்தில் பகவான் இன்னொரு தலையும் கிள்ளிருப்பாரோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தார். ஆனால் தேவியோட அனுகிரகம் கிடச்சிடுது, அதனால நான் இன்றைக்கி 4 முகத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். துவம் விஸ்வ ஆத்மதயா உபஜன்ய, நீ ஒன்னாலேயே உன்னோட இந்த சிருஷ்டத்தை உருவாக்கினேன். நீயே தான் உலகத்தையே சிருஷ்டி பண்ணினேன். ஆத்மதயா உபஜன்ய ந புனக சிரஷ்டாரம் ஆக்கியாகிமாம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறா, பிரம்மாவை பார்த்து பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாளே, அது சொல்லக்கூடாது. நீ தான் உலகத்தையே சிருஷ்டி பண்ணுற. அப்படி எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன பார்த்து சிரஷ்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். மாம் ந ஆக்கியாகி அப்படி சொல்லக்கூடாது. மிகித்தம் தேவி, இவ்வாறு தேவி உன்னுடைய பாதனதௌ வாணி பதேகே வாணையக, வாணையகன்னா வாணி இது சவுண்டு வார்த்தைகள். ஸோ இப்படி பிரம்மா உன்னை உன்னை நமஸ்கரிக்கும் போது ஸ்துதி பண்ணக்கூடிய அந்த ஸ்துதிகள், அந்த பிரார்த்தனைகள் ஜெயந்தி தே, உன்னால் அது ஜெயிக்கட்டும். वीतः अभवमादितः तव बलात् पश्चादवीतो अस्म्यहं त्रयक्षेण त्रिमुखीकृतो अपि चतुरास्यो अहं तवैव स्तवैः त्वं विश्व आत्मतया उपजन्य न पुनः सृष्टारमाख्याहि माम् इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेः वाणयः आशीः अस्ति मुखे विडम्बयति मां भूयः अपि च आशीः स्पृहा भोगाः सन्ति सहस्रधा पुनरहं भोगान् कथं प्रार्थये शेषो अहं स्पृहयामि अशेषसुखम् इति एतच्च आशास्पदं नाते चिन्तय सर्वम् इति अहिपतेः त्वत्पादपादो जयेत्. ஸோ இப்போ விஷ்ணுக்கு பதிலாக ஆதிசேஷனை கொண்டுறாருங்க. ஆதிசேஷனோட ஸ்துதி, ஆதிசேஷன் பிரார்த்தனை பண்ணுறார். ஆஷீகி அஸ்தி முகே, என்னுடைய வாயில் எங்கிட்ட விஷப்பல் இருக்குது, வெனம் இல்லையா, பாம்புகிட்ட என்ன இருக்கும், பயங்கரமான விஷம் இருக்கும். ஸோ எங்கிட்ட ஆஷின்னு சொன்னேன்னா ஆஷி விஷம்னே சொல்லுவோம். ஆஷி விஷம்னா விஷப்பல்லில் இருக்கக்கூடிய விஷம்னு அர்த்தம். ஸோ ஆஷி விஷம் ஆஸ்தி முகே, எங்கிட்ட அந்த விஷம் இருக்குது, விஷப்பல் இருக்குது, விஷம் இருக்குது. இருந்தாலும் விடம்பயதி பூயோ பீச்ச ஆஷிஹி ஸ்பிருகா, நான் திருப்பியும் ஆஷி வேணும்னு கேட்குறேன். இங்கே ஆஷின்னு 2வது ஆஷிக்கு என்ன அர்த்தம்னா ஆசீர்வாதம். நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறேன். ஸோ ஆஷி என்கிட்ட இருக்குது, நான் ஆஷியே கேட்குறேன். இது விடம்பயதி மாம், ரொம்ப வினோதமாக இருக்குது. நான் ஆஷியை வச்சுட்டே நான் எங்கிட்ட இருக்கிறதையே உங்கள்கிட்ட திருப்பியும் கேட்குறேனே, அப்போ ரொம்ப வினோதமாக இருக்கு இல்லையா அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறதா இதான். 2வது ஆஷிங்கிறது ஆசீர்வாதத்தை கோருகிறேன், ஸ்பிருகான்னா விரும்புகிறேன், அட்டாச்மெண்ட்டு விரும்புகிறேன் அப்படி சொல்கிறார். போகாஹா சந்தி சகசிரதா, என் தலையை 1000 பணிகள், பணின்னு சொல்லும்போது கொடுமுடி சொல்கிறோம் இல்லையா பாம்புக்கு, அந்த பாம்போட முடிகள் 1000 இருக்குங்கிட்ட. போகாஹா சந்தி, போகாஹான்னு சொன்னான்னா 1000 தலையில் இருக்கக்கூடிய ஃபனான்னு சொல்லுவோம், கொடுமுடிகள்னு சொல்லுவோம். அது என்னென்னு சொல்கிறது தமிழில் வேற என்ன வார்த்தை இருக்குது, படங்கள். ஸோ என்னோடய தலையில் படங்கள் 1000 இருக்குது பாம்பு சொல்கிறது. புனரகம் போகான் கதம் பிரார்த்திகே, திருப்பி நான் போகம் வேணும்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. எங்கிட்ட தான் 1000 கணக்கில் போகம் இருக்கேன். இந்த 2வது போகத்துக்கு என்ன அர்த்தம், உலக விஷயத்தில் உள்ள ஈடுபாடு, உலக விஷயங்களில் ஆசைகள், அந்த போகங்களெல்லாம் நான் அடையணும்னு நான் உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேங்கிறாங்க. ஸோ 2வது போகத்துக்கு அர்த்தம் வேறே. ஸோ இந்த உலக விஷயங்களை நான் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். சேஷக அகம், நானே சேஷன், ஆதிசேஷன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் சேஷகான்னு சொன்னான்னா நானே அறகுறை, நானே பாதி, நான் அகண்டம் கிடையாது, பூர்ணன் கிடையாது, நானே சேஷன், நானே பாதியாக இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், ஸ்பிருகயாமி அசேஷ சுகம், மிச்சமில்லாமல் எல்லா சுகமும் எனக்கு வேணுங்கிறேன். நானே அறகுறையாக இருக்கிறோம், எனக்கு அகண்ட சுகம் நான் கேட்கலாமா? கேட்கக்கூடாது இல்லையா. நான் அப்போ பூர்ணமாக இருந்தால் பூர்ண சுகம் கேட்கலாம், அறகுறையாக இருக்கிறவன முழு சுகம் வேணும்னு கேட்கக்கூடாது. ஆனால் சேஷனாக இருந்த போதிலும் நான் உங்கள்கிட்ட அகண்டமான அசேஷமான சுகத்தை ஸ்பிருகயாமி விரும்புகிறேன். இது ஏத்தச்ச ஹாசாஸ்பதை, இப்படி கேட்குறேனே எனக்கே சிரிப்பு வருது. இந்த மாதிரி நான் சேஷனாக இருந்துக்கிண்டு பாதியாக இருந்துட்டு நான் முழு சுகம் வேணுன்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறேனே எனக்கே அது சிரிப்பு வருது. இப்படியெல்லாம் இந்த யார் வணங்குறார், ஆதிசேஷன்
சம்யக் இது அஹிபதேகே, அஹிபதி யாரு? பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷன். இவ்வாறு சம்யக் நன்றாக அந்த ஆதிசேஷன் சேஷன் தொத் பாத பாதக உன்னுடைய பாதங்களில் விழுந்தவன். நாதே சிந்தைய, நாதேனே இதெல்லாம் யோசிச்சுப்பார். அம்மா நீயே யோசிச்சுப்பார், நான் இப்படிலாம் சொல்கிறேன்னு, இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுறேன்னு நீயே யோசிச்சுப்பார், நான் கேட்கலாமா அப்படியெல்லாம் கேட்குறாராம் விஷ்ணு. ஸோ இப்படிப்பட்ட அந்த அவருடைய பிரார்த்தனைன்னு சொல்கிறத விட அவர் தமாஷா பேசுகிறார், தேவிட்ட அப்படி தாராளமாக பேசுகிறார் இல்லையா? அந்த பேச்சுகளுக்கு ஒரு ஜெயம் போடுறார் இங்கே பட்டத்திரி. ஜெயேத आशीहि अस्ति मुखे विडम्बयति मां भूयोऽपि च आशीहि स्पृहा भोगाः सन्ति सहस्रधा पुनरहं भोगान् कथं प्रार्थये शेषः अहं स्पृहयामि अशेषसुखमिति एतच्च हासास्पदम् नाते चिन्तय सम्यक् इति अहिपतेः त्वत्पादपातो जयेत् पार्वत्या पदमत्र दृश्यमिति वा पादे भवत्वेन वा साधुत्वात् तत् उपास्तये हि ततया पद्यानि अमूनि स्फुटम् सा एषा मुक्तिपुरी गिरीन्द्रतनया भक्तेन नारायणेन आबद्धा खलु सप्ततिः दिशतु वः कल्याणहोल्लाहलम्. ஸோ பார்வத்தியாக பதம், இப்போ தேவியோட பாதம் தானே முக்கோளக்கால போய் பகவானை பிரார்த்திச்சுட்டு இருக்கார், தேவியை பிரார்த்திச்சு முடிக்கிறார் அந்த லாஸ்ட் ஸ்லோகத்தில். அத்திர திருஷ்யம், தேவியோட பாதம் இங்கே நான் காண்கிறேன், இந்த முக்தி ஸ்தலத்தில் நான் தேவியோட பாதத்தை திருஷ்யம் பார்க்க முடிகிறது. இதி வா, அதனாலயா இந்த 70 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு காரணம் ஒருவேளை தேவியோட பாதம் இங்கே நான் கண்ணால் பார்க்குறேங்கிற ஒரு ரீசன்னாலையா, அல்லது பாதே பவத் வேணவா, பாதன 4 பாதம் அல்ல 4, ஒரு இடத்துல 4 லைனாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்லோகமே 4 லைன். ஸோ 4 லைனோடு கூடிய பாதம்ங்கிறது கால் இல்லையா, ஒரு கால் 4 கால், அப்படி 4 பாதங்களோடு கூடியதுனாலையா 4 அடிகளாக இந்த பாட்டை நான் செய்திருக்கிறதுனாலையோ சாதுத்வாத் அதில் இந்த ரெண்டுமே ஓகே. ஆனால் தத் உபாஸ்தையே ஹிதத்தையா பத்யானி அமூனி ஸ்புடம், ஆகவே இந்த பாட்டுக்கள் நன்றாக உபாசிக்கப்பட வேண்டும். ஹிதத்தையா, அந்த தனக்கு நன்மை விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும், தனக்கு நன்மை வேண்டுபவர்கள் எல்லாருமே உபாஸ்தையே இந்த பாட்டை நல்ல உபாசிக்கணும். ஏன்னா 4 அடிகளோடு கூடியது தேவியோட பாதமே இதில் காண்கிறது. அங்கே முக்கோளக்கா ஸ்தலத்தில் பாதத்தை பார்த்து எழுதின இந்த பாதத்தோட வர்ணனை ஃபுல்லாக இந்த ஸ்லோகங்கள்லேயும் தெரிகிறது. நம்மளும் இந்த பாதத்தை அனுபவிக்கிறோம். அதனால எல்லாருமே ஹிதத்தையால் எல்லாருக்கும் நன்மை வேண்டி விரும்பி பத்யானி அமூனி இந்த பதங்களை, இந்த பத்தியங்களை, பத்தியம்னு பொயிட்ரி, இந்த பொயிட்ரியை ஸ்புடம் நன்றாக கிளியராக இதை படிக்கணும். சா ஏஷா முக்திபுரி, இந்த முக்தி ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள் இந்த தேவி. கிரீந்திர தனையா, கிரீந்திரன் யாரு? ஹிமாலயா, இமவானுடைய மகளான இந்த பார்வதி. பக்தேன நாராயணேன, நாராயண பட்டத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த பக்தனால் பக்தேன ஆபத்தான செய்யப்பட்டிருக்கிறது. பத்தமாக நல்ல 7 ஸ்லோகத்தை அழகாக அடிக்கி பண்ணியிருக்கார், பொயிட்ரி பண்ணியிருக்கார். ஸோ கலு சமாப்திகி சப்ததிகி 70 ஸ்லோகங்கள் இந்த மாதிரி நாராயண பட்டத்திரியால் வாக்கப்பட்ட பக்தனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை திசதூ வக கல்யாண ஹல்லோகலம், இது யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கு மங்களங்களை அப்படியே அள்ளி ஹல்லோகலம்னு கோலாகலமாக கொடுக்கணும். எல்லா ஆனந்தங்களும் கல்யாணங்களும் மங்களங்களும் அப்படி எல்லாருக்கும் ஏற்படுத்தட்டும்னு சொல்லி முடிக்கிறாருங்க. மங்கள ஸ்நானம் பண்ணுறாருங்க. பார்வத்யாஹ பதம் அத்ர திருஷ்யமிதி வா பாதே பவத்வேன வா சாதுத்வாத் தத் உபாஸ்தயே ஹிததயா பத்யானி அமூனி ஸ்புடம் सा एषा मुक्तिपुरी गिरीन्द्रतनया भक्तेन नारायणेन आबद्धा खलु सप्ततिः दिशतु वः कल्याणहल्लोहलम्. श्रीपाद सप्ततिः समाप्ता.